Setting up your meeting for Facebook Live. Okay, I think we are live. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஹர் ஸ்டோரிஸ் பக்கத்துல ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சனாலிட்டியை நம்ம மீட் பண்ண போறோம். அர்ச்சனா ரைட்டர், ஆக்டிவிஸ்ட், ரிசர்ச்சர். எனக்கு தெரிஞ்சு கடந்த ஒரு 4 ஆண்டுகளாக அர்ச்சனா நெருங்கிய தோழி. அவங்களுடைய செயல்பாடு என்னென்ன இருக்கு அப்படின்றத இந்த 4 ஆண்டுகளாக கூடவே இருந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால I think she is one of the people whom we cannot just ignore and walk. ஒரு இக்னோர் பண்ண முடியாத ஒரு பெரிய ஆளுமையாக நான் அர்ச்சனாவை பாக்குறேன். ஏன்னா நம்ம சமூகத்துல பேச மறுக்கிற, பேச தயங்குற நிறைய விஷயங்களை பத்தி வெளிப்படையாக பேசவும், அது குறித்த ஒரு உரையாடலை ஏற்படுத்தவும் ரொம்ப முக்கியமான ஒரு காரணியா அர்ச்சனா செயல்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறது தான் நான் பர்சனலா என்னுடைய இன்டராக்ஷன்ல நான் உணர்ந்திருக்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக்கே ஒரு ரொம்ப பெரிய நம்மளுடைய சொசைட்டில ஒரு டேபுவான ஒரு டாபிக்கை பத்தி தான் இன்னைக்கு நம்ம எடுத்து பேச போறோம். எமர்ஜென்சி கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ். ஏன்னா இசிபி அப்படின்ற ஒரு விஷயமே இப்படி ஒண்ணு இருக்கா அப்படிங்கறதே இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துல நிறைய பேருக்கு இதை பத்தின ஒரு அவேர்னஸே இல்லாம தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. எஸ்பெஷலி சொல்லணும் அப்படின்னா ஒரு இளைய தலைமுறைக்கே இது தெரியாம ஒரு சூழல்ல தான் நம்ம வீடுகள்ல நம்மளுடைய குழந்தைகளை நம்ம வளர்த்துட்டு இருக்கிறோம். அப்போ இந்த எமர்ஜென்சி கான்ட்ரசெப்டிவ் பில் அப்படின்றதுன்னா என்ன, அதுக்கும் ஒரு நார்மல் கான்ட்ரசெப்டிவ்க்கும் என்னென்ன வேறுபாடு இருக்கு, இந்த கான்ட்ரசெப்டிவ்ஸ் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது என்ன காரணத்துக்காக நம்ம எடுத்துக்கலாம், அது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமா ஒரு செக்ஷுவலி ஆக்டிவான ஒரு ஜெனரேஷன் இப்ப நம்மளை சுத்தி இருக்காங்க அப்படிங்கிற அவேர்னஸ் நமக்கு முதல்ல இருக்கா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்மளையே நம்ம கேட்டுக்க வேண்டிய ஒரு சூழல்ல நம்ம இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல பெண்ணுடைய உடல் இருக்கு இல்லையா, அந்த உடல் மீதான ஏஜென்சி அது கிட்டத்தட்ட நான் ரீசெண்டா என்னுடைய தோழி ஒருத்தவங்களுடைய போஸ்ட்ல படிச்சேன். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 நபர்களை அவங்க குறிப்பிடுறாங்க. இத்தனை பேருக்கும் பெண்ணுடைய உடல் மீது ஏஜென்சி இருக்கு அப்படின்னு. ஸ்டார்டிங் ஃப்ரம் யுவர் ஓன் பேரண்ட்ஸ், உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய சகோதரன், உங்களுடைய கணவர், உங்களுடைய காதலர், உங்களுடைய நண்பர், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சமூகம், அரசாங்கம் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே ஒரு பெண்ணுடைய உடல் மீது ஏஜென்சி இருக்கு. அவங்க எல்லாருக்குமே நம்ம பாடி மேல ஒரு பவர் இருக்கு. அப்போ அந்த ஏஜென்சியை பத்தி நம்ம எப்ப பேச ஆரம்பிக்கிறது, அந்த அவேர்னஸ் நமக்கு இருக்கா, நம்ம உடல் பத்தின அவேர்னஸ் நமக்கே முதல்ல இருக்கா அப்படிங்கிற விஷயங்களை இன்னைக்கு ரொம்ப தெளிவா நமக்கு அர்ச்சனா நம்ம கூட இன்னைக்கு பேச இருக்கிறாங்க. Even though the main topic is about ECPs, I think we will go a little bit away from that also and talk about agency on women's bodies also today. So hi Archana, welcome to our Her Stories page. இன்னைக்கு கான்வர்சேஷனுக்கு உங்களை பத்தி நீங்களே ஒரு சின்ன செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கோங்க. ஹாய் அக்கா, தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை இன்னைக்கு இந்த ஹர் ஸ்டோரிஸ் இன்ட்ராக்ஷனுக்கு கூப்பிட்டதுக்கு. இங்க பாத்துட்டு இருக்கிற அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். நான் தமிழ்ல தடுமாறாம அதை சொல்லிட்டேன், அதுவே எனக்கு இப்போ கொஞ்சம் பெருமையா இருக்கு. அக்கா என்னை பத்தி ஆல்ரெடி ஒரு செம பில்டப் கொடுத்துட்டாங்க. பட் என்னை பத்தி சொல்லணும்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னை பொண்ணு, இங்கேயேதான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. அப்பப்போ இங்க எங்க போயிட்டு வந்திருக்கேன். பட் மோரலஸ் பண்ணிருக்கிற வேலை எல்லாமே சென்னை, தமிழ்நாடுலதான். நிறைய ஆக்டிவிஸ்ட் குரூப்ஸோட வேலை செஞ்சிருக்கேன், நிறைய கலெக்டிவ்ஸோட வேலை செஞ்சிருக்கேன், மென்டல் ஹெல்த்ல வேலை செஞ்சிருக்கேன், என்வாயன்மெண்டல் பொல்யூஷன்ல பண்ணியிருக்கேன். அக்காவை நான் மீட் பண்ணது சென்னை கலை திருவிழா அல்ல ஒரு ப்ரோக்ராம்ல தான் அக்காவை மீட் பண்ணேன். ஒரே ஒரு நிமிஷம், இது இந்த காது நாட்டு விழுந்துச்சு, அதுலதான் அக்காவை மீட் பண்ணேன். இந்த மாதிரி நிறைய வேலைகள் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு காலம் ஒண்ணு எழுதிட்டு இருக்கேன் இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு. அது ஜென்டாங்கிள் அப்படிங்கிற ஒரு காலம். ஸோ ஆல் அபவுட் ஜெண்டர் இஷ்யூஸ். வாரம் ஏதாவது பத்தி ஒண்ணு யோசிச்சு எழுதணும். இந்த லாக்டவுன் பீரியட்ல எழுத முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். பட் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஃபெமினிசம்ல ஒரு 20 வயசு ஆகும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட், அதுக்கப்புறம் நிறைய படிக்க ஆரம்பிச்சு, பேச ஆரம்பிச்சு, மத்தவங்களை பார்த்து கத்துக்கிட்டதுதான் என்னோட ஃபெமினிசம் அண்ட் விமென்ஸ் ரைட்ஸ் ஒர்க் தொடங்கிட்டு இருக்கேன். இந்த இசிபி விஷயத்துல நான் காலேஜ் படிக்கும் போதுல இருந்து இந்த ஒரு விஷயத்த பாத்துட்டு இருக்கேன். நான் படிச்சது ஒரு கேர்ள்ஸ் காலேஜ்ல. அங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சு, ஆனா அந்த இன்ஃபர்மேஷன் இல்ல. அதுக்கப்புறம் கான்ட்ராசெப்ஷன் தேவைப்பட்டுச்சு, கான்ட்ராசெப்ஷன் கிடைக்கல. சோ அப்பல இருந்து இதை பார்த்து நம்ம பண்ணிட்டு இருக்கிற வேலையில இது ஒரு கேப்பா பாக்குறோம், ஆனா இதுக்கும் நம்ம ஏதாச்சும் ஒண்ணு செய்யணுமே அப்படின்னு ஆரம்பிச்சதுதான் இந்த இசிபி பத்தி இப்போ செஞ்சுட்டு இருக்கிற வேலை. ஒரு
4 வருஷமாவே இந்த இசிபிக்கு சம்பந்தமா வேலை செஞ்சுட்டு இருக்கோம். மெயினா வந்துட்டு யாருக்காச்சும் தேவை அப்படின்னா உடனே எங்க இருந்து அது வாங்குறது, எப்படி அதை அவங்களுக்கு சேர்க்கறது அப்படிங்கறது செஞ்சுட்டு இருந்தேன். அண்ட் தொடக்கத்திலேயே நான் சொல்ல வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான திங், இது நான் மாத்திரம் கிடையாது, என் கூட நிறைய பேர் இது செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு கிரேட் பஞ்ச் ஆஃப் விமென், ஒரு நெட்வொர்க்கா சேர்ந்து எல்லாருமே இது ஒரு இம்பார்ட்டன்ட் திங் அப்படின்னு நினைக்கிறதுனாலதான் நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். அண்ட் இவ்வளவு பேருக்கு ஹெல்ப்பும் பண்ண முடிஞ்சிச்சு. சோ என் பின்னாடி இல்ல, என் கூட அத்தனை விமென் இருக்காங்க. சோ அது வந்து ஐ திங்க் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் டு ஸ்டேட். அண்ட் இப்போ இந்த லாக்டவுன் பீரியட்ல இந்த எமர்ஜென்சி கான்ட்ரசெப்டிவ் பில் எப்படி நிறைய திங்ஸ் கிடைக்காம போச்சோ, இதுவும் கம்ப்ளீட்டா கிடைக்காம போயிடுச்சு. யார்கிட்ட எல்லாம் வச்சிருந்தாங்களோ அவங்களுக்குமே இந்த லாக்டவுன் பீரியட்ல ஸ்டாக் இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் வந்துட்டு எனக்கு பெங்களூர்ல இருந்து ஒரு ஃப்ரெண்டு மூலியமா ஆர்கனைஸ் பண்ணி வந்த பில்ஸ் வந்துட்டு நம்மள்ட்ட முன்னாடி அது கொஞ்சம் சைலண்டா இருக்கும். இந்த லாக்டவுன் பீரியட்ல நம்ம கத்தி கூச்சல் போட்டாதான் வந்துட்டு இருக்கிறது தெரியும். இந்த 2 கிலோமீட்டர் தான் போயிட்டு வரலாங்கிற ஒரு கட்டாயத்துல எல்லாரும் பார்மசி ஏறி இறங்க முடியாது, தேடிட்டு இருக்க முடியாது, அந்த ஆங்ஸைட்டி வேற இன்க்ரீஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் அது ட்விட்டர்ல போட்டு அது ரொம்ப வைரலா போய் அதுக்கப்புறம் ரிக்வெஸ்ட் வர ஆரம்பிச்சிச்சு. பட் ஏன் இந்த ரிக்வெஸ்ட், இசிபினா என்ன, இது எல்லாமே வந்துட்டு நம்ம அடுத்து பேசலாம். பட் இதுதான் வந்துட்டு இசிபி பத்தி ஒரு சின்ன ஸ்டோரி. சூப்பர். So I think I also came across your Twitter post. ஜூலைல நீங்க அந்த போஸ்ட் போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஐபிஎல் அவைலபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு you just posted a picture of it saying that வேணும்ன்றவங்க என்கிட்ட வந்து வாங்கிக்கலாம், people can come and collect அப்படின்னு. எனக்குமே வந்து when I saw that at first I was a little bit taken aback. ஏன்னா இது ஒரு நார்மலாவே இது வந்து ஒரு டாபு சப்ஜெக்ட், ஒரு டாபுவான விஷயம். நம்ம இதை பத்தி ஜாஸ்தி பேசுறது இல்ல. ஓப்பனா நம்ம வந்து இதை பத்தி கண்டிப்பா நம்ம குடும்பங்கள்ல பேசுறதுக்கு ரொம்ப தயங்குறோம். அட்லீஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நம்ம ஒருத்தர் உனக்கு தெரியுமா இந்த மாதிரி எங்க கிடைக்குதுன்னு கேட்போம். ஆனா ஃபேமிலி சர்க்கிள்ல இதை நம்ம பேசுறதே கிடையாது. So I was a little bit taken aback. So what exactly is ECP? ஏன்னா இந்தியாவை பத்தி நம்ம பார்க்கணும் அப்படின்னா somewhere there is a statistics which says India is the 3rd largest market for morning after pills. So உலகத்திலேயே வந்து ஒரு மார்னிங் ஆஃப்டர் பில்ல வந்து அதிகமாக உட்கொள்ளக்கூடிய பெண்கள் வந்து இந்தியாவில தான் இருக்காங்க அப்படிங்கிறது 3வது நம்பர்ல வந்து நம்ம நிக்கிறோம். அப்போ ஒரு கருத்தடை மாத்திரை அப்படின்றது ஒரு அவசர கால கருத்தடை மாத்திரை. நான் வந்து அதை தமிழ் படுத்தினது சரியா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் ஓரளவுக்கு நெருக்கமான பொருள் வந்து அவசர கால கருத்தடை மாத்திரை அப்படிங்கிறது வரும். சோ இந்த அவசர கால கருத்தடை மாத்திரைகளுக்கும் மத்த கான்ட்ரசெப்ஷனுக்கும் இடையேயான வேறுபாடு என்னென்ன? ஒரு இசிபி அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் இசிபி எமர்ஜென்சி கான்ட்ரசெப்டிவ் பில், நீங்க தமிழ்ல அதை சொல்லிட்டீங்க, அதை நான் சொல்ல ட்ரை பண்ணல. ஆனா இசிபிய வந்து மார்னிங் ஆஃப்டர் பில் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த பில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ஹார்மோனல் பில், லெவினார்ஜெஸ்ட்ரால் அப்படிங்கிற ஹார்மோன் இருக்கக்கூடிய பில்லு தான் இந்த இசிபி. எமர்ஜென்சி கான்ட்ரசெப்டிவ் பில்னு ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் நடந்த 72 ஹவர்ஸ்க்குள்ள இந்த பில்ல சாப்பிட்டாங்க அப்படின்னா பிரெக்னன்சியை ப்ரிவென்ட் பண்ணிடலாம், பிரெக்னன்சி இல்லாம பண்ணிடலாம். இந்த ஹார்மோன் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த சர்விக்ஸ்ல வந்துட்டு ஸ்பெர்ம் உள்ள போகாம தடுக்குது, ஓவியுலேஷனை வந்து கொஞ்சம் மாத்துது. அப்படிங்கிறதுனால பிரெக்னன்சியை ப்ரிவென்ட் பண்ண முடியும். கான்ட்ரசெப்ஷன் அப்படின்னு நம்ம பேசும்போது நிறைய கான்ட்ரசெப்ஷன் மெத்தட்ஸ் இருக்கு. பிரெக்னன்சியை ப்ரிவென்ட் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இந்த மெத்தட்ஸ் எல்லாருக்கும் ஆக்சசிபிளா, எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும், இந்த கான்ட்ரசெப்ஷன் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டே வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு பெண் மாத்திரம் இல்லாம ஒரு சிஸ் ஹெட் உமன் பத்தி நம்ம பேசும்போது பேசுற ஒரு சப்ஜெக்டா இருந்தாலுமே இந்த எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இது ஃபர்ஸ்டே பிரெக்னன்சியை ப்ரிவென்ட் பண்ணிடும். டெர்மினேஷன் அப்படிங்கிற ஒரு இதுக்கே போகாம, அபார்ஷன் அப்படிங்கிற கான்வர்சேஷனுக்கே போகாம ஆவறதுக்கு முன்னாடியே நம்ம தவிர்த்துடலாம். So I'm sorry to interject here. ஏன்னா எப்பயுமே வந்து நமக்கு ஒரு தப்பான அண்டர்ஸ்டாண்டிங் ஒண்ணு இருக்கு. ஏன்னா ஒரு அபார்ஷனுக்கு நம்ம எடுத்துக்கிற பில்ன்றது டோட்டலா வேற, ஒரு மார்னிங் ஆஃப்டர் பில்ங்கிறது வேற. சோ அந்த கிளாரிட்டியே வந்து நம்ம ஒரு யங் ஜெனரேஷனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு சூழல்ல தான் நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கோம். This is totally different. நீங்க சொல்றது கரெக்ட். யங்க ஜெனரேஷனுக்கு கொடுக்காம உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆனா யங்க ஜெனரேஷனுக்கு யார் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க? ஏன்னா
எந்த ஜெனரேஷன் கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படிங்கிற கேள்விதானே நம்ம ஃபர்ஸ்ட் கேட்கணும். நீங்க முன்னாடி சொன்னீங்கல்ல ஃபேமிலி சர்க்கிள்ஸ்ல நிச்சயமா பேசுறது இல்லைன்னு. நம்ம ஃபேமிலி சர்க்கிள்ஸ்குள்ள பேசாத விஷயங்கள் எடுத்தா அந்த லிஸ்ட் தான் நெவர் எண்டிங்கா போகும். இதுவும் அதுல ஒரு விஷயமா தான் இருக்கு. நம்ம கல்ச்சர்ல பிரச்சனை என்னன்னா, பிரெக்னன்சி வேணாம் அப்படின்னாலே உடனே ஐயோ இவங்களுக்கு குழந்தை வேணாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துருது. அதனால இந்த ப்ரிவென்ஷன் டெர்மினேஷன் அது ரெண்டு வேற வேற விஷயங்கள் அப்படிங்கறதையே நம்மளால ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுதா? அத பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். இப்போ அபார்ஷன்லயோ இல்ல டெர்மினேஷன்லயோ நம்மளுக்கு நிறைய உடனே இது என்ன கடவுள் கொடுத்த வரன், அதை எப்படி நீ வேணான்னு சொல்லுவ, ஒரு உயிரை நீ எப்படி எடுக்கலாம், அந்த ப்ரோ சாய்ஸ் ப்ரோ லைஃப் கான்வர்சேஷன் அது வந்துட்டு ரொம்ப பிரபலமான ஒரு கான்வர்சேஷன். பட் இந்த கேஸ்ல வந்து ஒரு எமர்ஜென்சி கான்ட்ரசெப்டிவ் பில் பிரெக்னன்சியை பிரிவென்ட் பண்ணிடும். இட்ஸ் அ மெடிக்கல் சயின்டிபிக் மெத்தட் டு பிரிவென்ட் பிரெக்னன்சி அப்படின்னா இந்த பில்ல பத்தி நம்ம இன்னும் ஜாஸ்தி பேசலாமே. அண்ட் இந்த பில்ல அதுதான் எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ஷன். செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்ல இருந்து 72 ஹவர்ஸ்க்குள்ள எடுத்தா எவ்வளவு சீக்கிரம் ஆஃப்டர் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் எடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இது மோர் எஃபெக்டிவ். அதனாலதான் இதுக்கு மார்னிங் ஆஃப்டர் பில்லும் பேர் இருக்கு. How much effective is this? ஏன்னா நான் ஒரு 72 hours ஒரு செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் முடிச்சு within 72 hours நான் இந்த பில்ல நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா how much sure I can be that it will work? The emergency contraceptive pill is like any other contraception method. So 100% surety கொடுக்க முடியாது. The emergency contraceptive pill வந்து டெஃபினட்டா நீங்க ஆல்ரெடி பிரெக்னென்ட் ஆயிருந்தா ஒர்க் ஆகாது. அது ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன் வேற. இந்த எமர்ஜென்சி கான்ட்ரசெப்டிவ் பில்ல அபார்ஷனுக்கோ பிரெக்னன்சி டெர்மினேஷனுக்கோ சாப்பிடுறதுல பாயிண்டே கிடையாது. ஏன்னா இந்த ஹார்மோன் வந்து அந்த வேலையை செய்யாது. அதை பத்தி நினைக்கிறவங்க வந்து எவ்வளவு கன்ஃபியூஸ்டா இருக்காங்கன்னா, ஜொரத்துக்கு ஜெலூசல் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன். அது இசிபி பிரெக்னன்சியை டெர்மினேட் பண்ணாது. ஆனா அந்த கன்ஃபியூஷனே நிறைய பேருக்கு இருக்கு. So 100% surety for no pregnancy கொடுக்க முடியாது, but it's definitely a preventive method. And it's ECPs நீங்க சொன்ன மாதிரி India is the third இது வேர்ல்ட்ல most sought after morning after pills-ல இந்தியா வந்து தேர்ட்ல இருக்கு. அதே மாதிரி ECPs have also proven to prevent almost 95% of all unwanted pregnancies. Okay, right. So that brings us to the next question. கருத்தடையை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துடைய நிலைப்பாடு, what is the government standpoint in this? And எப்பயுமே வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட சேர்த்தே தான் நம்ம கான்ட்ரசெப்ஷனை பார்த்துக்கிட்டே இருக்கோம் காலமாக. பட் there is a difference, ஒரு சின்ன சேஞ்ச் வந்து அந்த இதுல வரணும் இல்லையா? சோ குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கறத தாண்டி தான் கருத்தடை அப்படிங்கிற விஷயம் இருக்கு அப்படிங்கறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பொலிட்டிக்கல் கொஸ்டின் இல்லையா? நம்ம விமென்ஸ் பாடிஸ் பத்தி பேச ஆரம்பிச்சாலே அது பொலிட்டிக்கல் ஆயிடுது. பட் இது ஈவன் மோர் சோ பிகாஸ் எந்த கவர்மெண்ட் பாலிசியுமே வந்துட்டு ஒரு ஃபெமினிஸ்ட் பாலிசி கிடையாது இப்போ இருக்கிறதுல. அதனால இன்னைக்கு நிலைமைய பொறுத்த வரைக்கும் கான்ட்ரசெப்ஷன் அப்படின்னு பேசினாலே அது வந்துட்டு ஒரு ஃபேமிலி பிளானிங் இல்ல பாப்புலேஷன் கண்ட்ரோல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து மாத்திரம் தான் அதை பாக்குறோம். இந்தியால இந்த கான்ட்ரசெப்ஷனோட ஹிஸ்டரி பார்த்தாலே அது வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு டைலாக்ல இருந்து ஃபேமிலி பிளானிங்கிற டைலாகுக்காக உருவாக்கினதுதான் கான்ட்ரசெப்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சோ நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருந்து ஃபேமிலில இருந்து இப்ப கவர்மெண்ட்டுக்கு போயிட்டீங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் 4 பேருக்கு பேசுறதுல இருந்து அங்க போய் பேசணும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் a long road ahead. But ideally the government வந்து takes a feminist stance on contraception, thinks about contraception not only as population control or family planning. Contraception வந்துட்டு in one case we can also say contraception, especially in the emergency contraceptive pill பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு ஒரு ரொம்ப டாபுவான ஒரு விஷயம். ஏன்னா where we are saying செக்ஸ் குழந்தைக்காக மாத்திரம் கிடையாது, செக்ஸ் வந்து பிளஷருக்காகவும் அப்படிங்கிற ஒரு டயலாக ஆரம்பிக்க ஒரு வாய்ப்பு இந்த இசிபி நம்மளுக்கு கொடுக்குது. ஆனா
சில வாட்டி யோசிச்சு பார்த்தா இந்த கான்வர்சேஷன் வச்சுக்க கூடாது அப்படிங்கறதுனாலயே இசிபியை அவைலபிளா ஆக்காம உட்காந்துட்டு இருக்கோமோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் நம்மளுக்கு வருது. சோ கவர்மெண்ட்ங்கிற விஷயத்தை தாண்டி நம்ம வந்து இதை பார்க்க வேண்டி இருக்கு. இட் இஸ் நாட் சம்திங் தட் இஸ் லிமிட்டட் டு ஃபேமிலி பிளானிங் அலோன். இட் இஸ் மோர் ரிலேட்டட் டு செக்ஷுவல் சாய்ஸ் பிளஸ் செக்ஷுவலி ஆக்டிவா இருக்கிறவங்களுடைய ப்ரோ சாய்ஸ். அந்த மாதிரி தான் நம்ம அதை பார்க்கணுமே தவிர we should not view it ஒரு ரொம்ப நேரோவான வியூ பாயிண்ட்ல இது ஒரு குடும்ப கட்டுப்பாடுக்கான ஒரு விஷயமா கான்ட்ரசெப்டிவ்ஸ் பார்க்கறத வந்து நம்ம முதல்ல மாத்திக்கணும். That's what you are saying, right? நிச்சயமா. அண்ட் அத அப்படி ஒரு டயலாகா கொண்டு போனாதான் நம்ம அந்த டிமாண்டையும் வைக்க முடியும். இன்னைக்குமே நீங்க பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி கான்ட்ரசெப்டிவ் பில்ல வந்துட்டு at all levels of the health government health system, ஹோம் டெலிவரியில இருந்து பிரைமரி ஹெல்த் சென்டர்ல இருந்து செகண்டரி ஹெல்த் சென்டர்ல இருந்து பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் எல்லா இடத்துலயுமே இசிபிஸ் கொடுக்குறாங்க. ஆஷா ஒர்க்கர்ஸ் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் வந்துட்டு ஹோம் டெலிவரியில கூட இசிபிஸ் கொடுக்குறாங்க. பட் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி, இவங்க எந்த நோக்கத்துக்காக இதை கொடுக்குறாங்க, எந்த ஒரு அவுட்லுக்ல இந்த பில் அவைலபிள் ஆக்குறாங்க, அண்ட் எந்த மாதிரி ஒரு பாப்புலேஷன், எந்த மாதிரி ஒரு இது சோசியல் லொகேஷன்ஸ்க்கு இத வந்துட்டு குடுக்குறாங்க அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல, எந்த சோசியல் லொகேஷனுக்கு கான்ட்ரசெப்ஷன் ஒரு கன்சர்னா நினைக்கிறாங்க, எந்த சோசியல் லொகேஷனுக்கு கான்ட்ரசெப்ஷன் கம்பல்சரியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னே பார்த்தா இது வந்துட்டு எவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ரக்சரல் ப்ராப்ளம் மாத்திரம் இல்ல, சில வாட்டி இது ஒரு டிஸ்கிரிமினேட்டரி ப்ராப்ளமாவும் தெரியுது இருக்கு. ஓகே, ரைட். சோ நீங்க ஆஷா ஒர்க்கர்ஸ் பத்தி இப்ப மென்ஷன் பண்ணதுனால we come to the next question. ஆஷா ஒர்க்கர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ரோல் இருக்கு. பீட் ஒரு நார்மல் டேஸ்ல இருக்கட்டும் அல்லது இந்த லாக்டவுன் பீரியட்லயா இருக்கட்டும், கான்ட்ரசெப்ஷனை வந்து கொண்டு போய் ஒரு பாப்புலேஷனுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ரோல் ரொம்ப பெரிய ரோலா இருக்கு, அதை மறுக்கிறதுக்கு இல்ல. ஆனால் அந்த செக்ஷுவலி ஆக்டிவான விமன் நம்ம சொசைட்டில இருக்காங்க அப்படிங்கிற அந்த அக்னாலஜ்மெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம கிட்ட இருக்கா இல்லையா? ஏன் இந்த ஆஷா ஒர்க்கர்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ற கான்ட்ரசெப்ஷன் அப்படிங்கிற விஷயமே வந்து ஒரு மேரிட் விமனுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தனி பிரிவு, இட்ஸ் only given for married women just to avoid unwanted pregnancies, அந்த மாதிரி தான் அது போயிட்டு இருக்கா? ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த செக்ஷுவலி ஆக்டிவ் அப்படிங்கறதே நம்ம பேசாத சொல்லாத ஒரு ஃப்ரேஸா தானே இருக்கு. இப்போ ஒரு மேரிட் உமனா இருந்தாலும் எவ்வளவு வயசு ஆயிருந்தாலும் அந்த உமனோட செக்ஷுவல் ஆக்டிவிட்டி பத்தி நம்ம பேசுறது கிடையாது. அவங்க குழந்தை பெத்துக்கிட்டாங்களா, பெத்துக்க போறாங்களா, இல்ல ஆல்ரெடி பெத்துக்கிட்டாங்க இனிமே குழந்தை வேணாமா, இப்படிதான் நம்ம வந்து செக்ஷுவல் ஆக்டிவிட்டியை ட்ராக்கே பண்றோம் ஒரு ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. அப்படி இருக்கும்போது ஆஷா ஒர்க்கர்ஸ் பண்ற வேலை இல்ல வந்துட்டு அவங்க எவ்வளவு வேலை பண்றாங்க இல்லையா ஆஷா ஒர்க்கர்ஸ், ஃப்ரம் நியூட்ரிஷன், ஹெல்த், என்ன விமென்ஸ் ஹெல்த். இப்ப கோவிட் டைம்ல நம்மளுக்கு அந்த கம்யூனிட்டி ஹெல்த் ஒர்க்கர்ஸ், ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் தான் மேக்சிமம் இன்ஃபர்மேஷன் கேதரிங், மேக்சிமம் டெஸ்டிங், எல்லாமே இவாலுவேஷன் ஆன் த கிரவுண்ட் எல்லாமே பண்ணியிருக்காங்க. சோ அப்படி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது கூட கான்ட்ரசெப்ஷன் பிகம்ஸ் இது அது பேர் என்ன, இன்னொரு குழந்தை வேணாம். And in most cases it is always இன்னொரு குழந்தை வேணாம். எக்ஸாக்ட்லி இல்லையா நம்ம கல்ச்சர்ல. சோ அந்த மாதிரி இருக்கும்போது கான்ட்ரசெப்ஷனே நம்ம எதுக்கு யோசிக்கிறோம், கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பெத்துக்கிட்டாச்சு, இன்னொரு குழந்தைய தவிர்க்க தான் கான்ட்ரசெப்ஷன். குழந்தையே வேணாம் அப்படின்னு யாருமே, ஐ மீன் நிறைய பேர் குழந்தையே வேணாம்னு சொல்றது கிடையாது. அண்ட் இந்த மாதிரி ஒரு அவைலபிலிட்டி தான் இருக்கு அப்படிங்கும் போது மேரிட் விமென் தான் வந்துட்டு இந்த மாதிரி கான்ட்ரசெப்ஷன் ஆக்சஸ் பண்றாங்க. அண்ட் ஆல்ரெடி குழந்தை பெத்துக்கிட்டாச்சு அப்படிங்கறதே நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பேட் ஆன் த பேக், ஒரு வாவ் பெரிய சாதிச்சுட்டாங்க பாக்குற ஒரு பெரிய சாதனை அப்படின்னு பாக்குற ஒரு சூழல்ல அவங்க போயிட்டு அந்த சாதனை நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், நான் குழந்தை பெத்துக்கிட்டேன், எனக்கு இன்னொன்னு வேணாம்னு சொல்றதுல விமென்னும் அதுக்கு எம்பாரஸ்டா இல்ல. ஏன்னா குழந்தை பெத்துக்க முடியாது, பாத்துக்க முடியாது, வளர்க்க முடியாது அப்படிங்கிறதுதான் இங்க இப்போ இருக்கிற நம்மளுக்கு பாவர்ட்டியா இருக்கட்டும், இல்ல எக்கனாமிக் கண்டிஷன்ஸா இருக்கட்டும். சோ அந்த மாதிரி வரும்போது இட்ஸ் இன்ஃபேக்ட் விமென் மேக்கிங் a choice saying I can't have another pregnancy. But when it's ஒரு woman who says என்னால இன்னொரு குழந்தை பெத்துக்க முடியாது, அதை நம்ம வந்து ஒரு டாபுவா பாக்கல, அதை நம்ம செக்ஷுவல் ஆக்டிவிட்டியாவும் பாக்கல.
இட்ஸ் மோர் as you say it is more related to health. அவ்வளவுதான். ஹெல்த், எக்கனாமிக் கண்டிஷன், இந்த ரெண்டு விஷயம் மட்டும் தான் நம்ம அந்த இடத்துல பாக்குறோம். அதாவது முதல் குழந்தைய வேண்டாம்னு சொல்லக்கூடாது, ஆனா மூணாவது குழந்தைய வேண்டாம்னு சொல்றதை நம்ம அனுமதிக்கிறோம். அவ்வளவுதான். ஆமா ஆமா ஆமா. So it's more of bringing out your offsprings into the world rather than saying that I want to do this and I don't want to do this. Correct. Right. அதனாலதான் வந்துட்டு ECP பத்தி பேசும்போதோ இல்ல ஒருத்தங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி கான்ட்ரசெப்டிவ் பில் வேணும் அப்படின்னு சொல்லும் போதோ அவங்க அன்மேரிடா இருந்தாங்க அப்படின்னா அந்த டாபு இன்னும் ஜாஸ்தியா இருக்கு இல்லையா? சோ அண்ட் எவ்வளோ ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டினே இருக்கு, எவ்வளோ அன்மேரிட் விமென் ஃப்ரம் லோவர் சோஷியோ எக்கனாமிக் கிளாஸஸ் ஆர் ஹேவிங் ப்ரீமேரிட்டல் செக்ஸ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்க வேண்டியது அங்க இருக்கு. அது வந்துட்டு எக்ஸ்டென்சிவா இருக்கா இல்லையா அப்படிங்கறது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா அது இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை நெகேட் பண்றதும் தப்பு. So we are always on a self denial mode இல்லையா இந்த இடத்துல? we are always on a denial. கிடையவே கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும், எஸ்பெஷலி தமிழ் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட ப்ரீமேரிட்டல் செக்ஸே கிடையாது. அதுவும் கிராமப்புறங்கள்ல கிடையவே கிடையாது. தமிழ் பெண்கள் நிச்சயமா அப்படி கிடையாது, அப்படி நம்ம தமிழ் கலாச்சாரம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த கலாச்சாரத்தை பாதுகாக்கிறோமோ இல்லையோ அதை வச்சுட்டு நிறைய திங்ஸ நம்ம பார்க்காமலே விட்டுருவோம், பார்க்க கூடாது அப்படின்னு விட்டுடுறோம். ஏன் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டிகேட் ஆயிருக்குமா, நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். இது ஒரு நடிகை வந்து ப்ரீமேரிட்டல் செக்ஸ் பத்தி பேசின உடனே எல்லாரும் தொடப்ப கட்டையை வச்சு போய் நின்னாங்கல்ல. அதேதான். பட் இன்னைக்கு வந்துட்டு 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 10 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு யாராச்சும் வந்து இதை பத்தி ஓப்பனா பேசுவாங்களா? ஒரு செலிபிரிட்டி இன்னும் பேச முடியாது இல்ல. சோ நிச்சயமா ஐம் சேயிங் அந்த மாதிரி இப்போ ஒரு பெரிய செலிபிரிட்டியா இருந்தாலோ இல்ல ஒரு பெரிய அவங்களுக்கு தே ஹேவ் லாட்ஸ் டு லூஸ் அப்படிங்கிறவங்களால மேபி பேச முடியாம இருக்கலாம். என்னோட லைக் ஆனஸ்டா சொல்லணும்னா என்னோட பிரிவிலேஜ் அலவ்ஸ் மீ டு ஸ்பீக் அபவுட் இட். அதனால நான் பேசாம இருக்கிறது தான் எனக்கு தப்பா தோணும். தப்பா இருக்கு. எக்ஸாக்ட். So beautifully. So coming to the next question. So the unwanted pregnancy பத்தி தான் நம்ம இப்ப வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு அன்வான்டட் பிரெக்னன்சி அப்படின்றது வந்து ஒரு பெண் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கா? எனக்கு இந்த ஒரு குழந்தை வேணும் வேண்டாம் அப்படிங்கறத ஒரு மேரிட் விமனோ ஒரு அன்மேரிட் விமனோ முடிவு பண்ணக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எந்த மாதிரி கப்பிள்ஸால எனக்கு குழந்தையே வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல், மீனிங் இருக்கிற சூழல்ல எந்த கப்பிள்ஸால எனக்கு குழந்தையே வேணாம், I'm making a choice not to have any children அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு ரொம்ப sort of ஒரு privileged section of the populationால தான் அது ஒரு சாய்ஸா பண்ண முடியுது. நம்மளுக்கு இருக்கிற இன்னி வரைக்கும் கல்யாணம் ஆயிட்டு ஒரு வருஷத்துல பிரெக்னென்ட் ஆகலைன்னா ஒரு வீட்டுல ஒரு பொண்ணுக்கு கொடுமை நடந்துட்டு தானே இருக்கு. இன்னி வரைக்கும் அடுத்த கல்யாணம், டிவோர்ஸ், இல்ல காசு எடுத்துட்டு வா, இந்த கொடுமைகள் நடந்துட்டே இருக்கு. அதனால திருப்பியும் நான் அதையே சொல்றேன், ஒரு குழந்தை கூட வேணாம் அப்படின்னு சொல்ல முடியாது மோஸ்ட் விமென்னால. ஆனா ஒரு குழந்தைக்கு அப்புறம் குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்ல முடியும். சோ அங்க வந்துட்டு ஒரு ஏஜென்சி இருக்கு. அண்ட் இன்னைக்கு இது வந்து பெண்கள் மாத்திரம் டிசைட் பண்றது இல்ல. இப்ப நான் பாக்குற வரைக்கும் பெண்கள் மாத்திரம் டிசைட் பண்றது இல்ல, ஆண்களுமே என்னால முடியாதுப்பா, எனக்கு போதும் அப்படிங்கறது நிச்சயமா சொல்றாங்க. என்கிட்ட இருந்து பில் வாங்கிட்டு போனது நிறைய பேர் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 35ல இருந்து 55 வரைக்கும் கூட எனக்கு மென் வந்திருக்காங்க. பில் வாங்கிட்டு போறது really interesting. The age demographic ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சோ 35ல இருந்து 55 ஏஜ் குரூப்ல இருக்கிற மென் உங்ககிட்ட வந்து வாங்குறாங்க அப்படின்னா அவங்களும் வந்து வாங்குறாங்க. Probably they are the partners இல்லையா? They are the partners. எல்லாமே வைஃப்காக கேக்குறாங்க. And then இந்த பில் கொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து நான் வந்துட்டு நிறைய திங்ஸ் அப்சர்வ் பண்ணதெல்லாம் சொன்னா, சில திங்ஸ் எல்லாம் வந்து வாவ் ஷாக்கிங்கா இருக்கும், சில திங்ஸ் வந்து செம்ம காமெடியா இருக்கும். மண்டே ஆச்சுன்னா 8ல இருந்து 10 ரிக்வெஸ்ட் வரும். ஓகே, வீக்கெண்ட் ஸ்பெஷல் போல இருக்கு. வீக்கெண்ட் ஸ்பெஷல் சரியா? சோ அது வந்து மண்டே அன்னைக்கு. அண்ட் டெமோகிராபிக் பாத்தீங்கன்னா இட்ஸ் எவ்ரிவேர் பிட்வீன் 18 அண்ட் நான் இப்ப சொன்ன மாதிரி அபவுட் 50, ஏன்னா இட்ஸ் லைக் 50 to 55 வரைக்கும் சொல்லலாம் டெமோகிராபிக். அண்ட்
அப்படி ஒவ்வொரு டெமோகிராபிக்ல இருந்தும் ரீச் அவுட் கேட்கும் போதே கேட்பாங்கல்ல. சோ ரொம்ப சின்ன பசங்க வந்துட்டு ரொம்ப ஆக்வர்டா கேட்பாங்க. மிட் 20s லேட் 20s இருக்கிறவங்க செம்ம பயத்துல இருக்காங்க. 30க்கு அப்புறம் ஒரு மாதிரி ஒய்ஃப்காக கேக்குறேன் அப்படின்னு கேக்குற மென் ஆர் மேரிட் விமென் கேட்கும்போது இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் இதுல எனக்கு எதுவும் என்னால குழந்தை பெற்றுக்க முடியாது, ஒன்ட்ட இருந்தா நீ எனக்கு கூடு அப்படிங்கிறது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் எனக்கு இது தேவை அப்படிங்கிற மாதிரி தான். நோ எம்பாரஸ்மெண்ட் ஆர் எனிதிங். ஒரு தடவை வந்துட்டு ரெண்டு தடவை அட்லீஸ்ட் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஏன்னா இந்த ரெண்டு ஃபேமிலிஸுமே லெஃப்ட் அ மார்க் ஆன் மீ. 2 தடவை வந்துட்டு விமென் கேம் வித் தேர் என்டையர் ஃபேமிலிஸ் டு டேக் தி பில். சோ ஒண்ணு வந்து பீக் ஆஃப் த லாக்டவுன்ல ஒருத்தங்க ரீச் அவுட் பண்ணாங்க, வந்து பில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க வீடு என் வீட்டுல இருந்து ரொம்ப தூரம் போல் இருக்கு. அதனால 2 சின்ன குழந்தைங்க போத் அண்டர் 10 years old. இந்த லாக்டவுன் பீரியட்ல அவங்களுக்கும் ஒரு டிரைவா இருக்கட்டுமே, ஒரு அவுட்டிங்கா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு எங்கேருந்தோ ஏதோ ஒரு 1 hour தள்ளி என் வீட்டுல இருந்து அங்கேருந்து கார் எடுத்துக்கிட்டு ஃபுல் ஃபேமிலி. சோ நான் என்னோட வீடு வாசல்ல இருக்கிற ரோட்டுக்கு தான் போனேன் அவங்க கிட்ட பில் கொடுக்க. சோ அவங்க கார்ல இருந்து இறங்குறாங்க, என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கார்ல தான் என்னோட ஹஸ்பண்ட் அண்ட் சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. கார்ல பார்த்தா ஹஸ்பண்ட் கார் ஓட்டிட்டு இருக்காரு, பின் சீட்ல 2 குழந்தைங்க. அவங்க வந்து பில் எடுத்துட்டு போனாங்க. அதே மாதிரி இன்னொரு ஒருத்தங்க இப்போ இன்னும் ரீசெண்டா ஒரு 4 weeks ago 2 பொன் குழந்தைங்க and one child is a special child, is a child with a disability. Okay. சோ அவங்களுக்கும் வந்துட்டு எனக்கு இதுவே எனக்கு வந்து ஐ மீன் இட்ஸ் a lot, it's a handful இல்லையா. சோ அவங்க வந்தாங்க பில்லட்க்கு. அவங்களும் ஃபேமிலியை கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க பார்ட்னரையோ சில்ட்ரனையோ நான் மீட் பண்ணல, பட் அவங்க வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. சோ ஒண்ணு ரொம்ப நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, வெளியே இருந்து இது பார்க்கும்போது பில்லு கொடுக்குறேன்னா அவங்க வருவாங்க எடுத்துட்டு போயிடுவாங்க, ஒரு டிரான்சாக்சன் மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு நிறைய பேர் என்ன கேட்கறாங்க. அவ்வளவுதானே, எதுக்கு நீ இவ்ளோ இதுக்கு ஃபீல் பண்றேன்னா? அப்படி நடக்குதே கிடையாது. அக்கா வந்தாங்கன்னா, அதுவும் எஸ்பெஷலி விமென் தனியா வந்தாங்க. இப்போ ஃபேமிலி வெயிட்டிங், ஹஸ்பண்ட் வெயிட்டிங்னா கொஞ்சம் அவசரத்துல போவாங்க. பட் விமென் தனியா வராங்க அப்படின்னா உட்காந்து ஃபுல் கதை பேசி அவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. பட் நான் எந்த கொஸ்டினுமே கேட்காமலே அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க. They more want to reach out to someone and say that they are in a problem, they are in a fix. They would love to talk about it. And it's really very sad that there is no one to listen to their stories actually. Correct. And so probably they are finding you as an outlet. And இது என்ன தெரியுமா, when I'm saying listening to their stories, it's not even so much குடும்ப கஷ்டம் வீட்டுல கஷ்டம் அந்த மாதிரி கிடையாது. பட் வேற யார்கிட்டயுமே பேச முடியாத ஒரு செக்ஷுவல்லி மீனிங் ரிலேட்டட் டு அ செக்ஷுவல் மேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்ப அவங்க என்கிட்ட வந்து கேட்க வராங்கல்ல. குழந்தை வேணாம் ஆர் நேற்றுக்கு ஒரு காண்டம் ஃபெயிலியர் நடந்துச்சு அப்படின்னு ஒருத்தங்க சொல்லும் போதே இட்ஸ் லைக் ஒரு பவுண்டரி ஆல்ரெடி கிராஸ் பண்ணிட்டோம். அப்படின்னா இப்ப இவங்க கிட்ட என்ன வேணாலும் சொல்லலாம், இவங்க நம்மள ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதனால நிறைய கொஸ்டின்ஸ் அபவுட் செக்ஸ், செக்சுவாலிட்டி, என்ன மாதிரி என்ன நான் பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, இதுல என்ன கன்ஃபியூஷன், இதுல என்ன காம்ப்ளிகேஷன் எல்லாமே. அண்ட் தென் யூ ரியலைஸ் சடன்லி இவ்ளோ கொஸ்டின்ஸ் இருக்கு விமென்க்கு. ஆனா எங்க போய் தேடுறாங்க ஆன்சர்ஸ்க்கு, ஒரு யாரு இருக்காங்க பேச? ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட சில வாட்டி கேட்டா அவங்க நம்மள ஜட்ஜ் பண்ணுவாங்களோ, நம்மள தப்பா நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு இருக்கு. எஸ்பெஷலி மேரிட் வித் கிட்ஸ் அந்த மாதிரி ஒரு சர்க்கிள்ஸ்ல வந்துட்டு, அதான் கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை பெத்தாச்சு, இனிமே நீ என்ன இதை பத்தி பேசிட்டு இருக்க, இப்ப நீ என்ன பிளஷர் பத்தி பேசுற, இப்ப நீ என்ன ஆக்டிவிட்டி பத்தி பேசுற அப்படிங்கிற ஒரு திங்கும் இருக்குல்ல. சோ ஆமா, சோ இது நான் மீட் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இல்ல பல கதை, பட் மோர் தென் தட் questions. And I'm saying அந்த questions எல்லாம் பேசுறதுக்கு தான் நம்ம வந்துட்டு avenues கிரியேட் பண்ணணும். எஸ், ஓகே. சோ பேசுறத பத்தி இப்ப நம்ம பார்த்தோம். இது வந்து யூசுவலாவே இந்த மாதிரி எப்பயுமே வந்து நம்ம ஒரு ஃபெமினிசம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், ஒரு பெண்ணுடைய உரிமை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த நம்ம பேசணும் அப்படின்னு நம்ம முன்னெடுக்கும் போது, அது எந்த விஷயமா இருக்கட்டும், முதல்ல வைக்கிற விமர்சனம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு அர்பன் எலீட் ப்ராப்ளம்,
எடுத்த உடனே வந்து நம்ம மேல வைக்கிற முதல் விமர்சனம் வந்து நம்ம கிட்ட அதான் வரும். இது அர்பன் எலிட் ப்ராப்ளம். இதை எப்படி வந்து கிராமப்புறங்கள்ல இருக்கிற பெண்களுக்கு இது எப்படி பயனுள்ளதா இருக்கும்? ரூரல் ஏரியாஸ்ல இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸே யாருக்கும் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாரும் பண்றதே இல்ல. இந்த மாதிரி ஒரு விஷயம் அங்க சம்பவங்கள் நடக்கிறதே கிடையாது அப்படிங்கிறது வந்து ஒரு நெகேஷன் மோட் வந்து ரூரல் ஏரியாஸ்ல இருக்கிறவங்களுக்கு அல்லது ரூரல் ஏரியா பத்தி நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு நம்மளே வந்து ஒரு நெகட்டிவ் வியூ பாயிண்ட் வந்து நம்ம வச்சிருப்போம். சோ இது ஒரு ஈசிபி தேடுறதா இருக்கட்டும் அல்லது வந்து ஒரு செக்ஷுவல் டிசைர்ஸ் பத்தி பேசுறதாக இருக்கட்டும், இஸ் தட் கோயிங் டு பி a very urban elite problem or is that going to be a problem which is common for both the urban women and the rural women alike? I would say it's every woman's problem. It might not be இந்த அதே மேக்னிடியூட்ல அதே அர்ஜென்சில அது ப்ராப்ளமா இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனை எடுத்த உடனேயே இது வந்து அர்பன் எலிட் விமனோட ப்ராப்ளம் அப்படின்னு வைக்கிறது தப்பு. அண்ட் ஏன் வைக்கிறாங்க தெரியுமா? ஏன்னா இந்த தமிழ் பெண்கள் அப்படிங்கிற பிராக்கெட்ல இருந்து அர்பன் எலிட் விமனை சில வாட்டி தூக்கிட்டாங்க ஆல்ரெடி. தமிழ் பேச வராது, அவங்க தமிழ் கலாச்சாரத்தை எனிவே ஃபாலோ பண்றது இல்ல. அதனால அந்த அர்பன் எலிட் கும்பலை வந்துட்டு ஆல்ரெடி தமிழ் பெண்கள் கேட்டகரியில இருந்து தூக்கிட்டாங்க. இப்போ மற்றது பாதுகாக்க வேண்டிய தமிழ் கலாச்சாரம் வந்து அந்த அர்பன் கிராம பெண்கள் இல்ல. ஆமா, அவங்கள்ட்ட தான் நம்ம அது பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்வர்சேஷனை நம்ம ஈவன் நிறைய ஃபெமினிஸ்ட் சர்க்கிள்ஸ்ல கூட இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனை வச்சுக்க ஒரு தயக்கம் இருக்கு. ஆனா இந்த கான்வர்சேஷன் வச்சுக்காததுனால என்ன பிரச்சனை அப்படின்னா, we are completely negating and erasing the sexual experiences of women who don't belong to this urban elite category. And இது வந்துட்டு வெறும்னா ஒரு மேட்டர் ஆஃப் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸோ having exploration of bodies, curiosity, just having sex கூட அதுவே ஒரு பேசாத ஒரு சப்ஜெக்ட். ஆனா அதுக்கும் தாண்டி this can have long reaching இது என்னது கான்சிக்வன்சஸ். இது நான் வந்துட்டு ஒரு எப்பவுமே யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு ஸ்டோரி. சரியா, எனக்கு வந்துட்டு இந்த ட்விட்டர்ல ஜூலைல அந்த போஸ்ட் போட்டேன்ல, அப்பல இருந்துதான் எனக்கு சோசியல் மீடியால நிறைய ரிக்வெஸ்ட். அதுக்கு முன்னாடி என்னோட இமெயில் ஐடி மாத்திரம் தான் இருந்துச்சு. போன் நம்பர் நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க கிட்ட பேசிட்டு தான் போன் நம்பர் கொடுப்பேன். பட் முன்னாடி எனக்கு இமெயில் மாத்திரம் தான் ரிக்வெஸ்ட் வரும். அந்த இமெயில்ல வந்து ரிக்வெஸ்ட் வரும்போது அந்த ஜென்யூன்னஸ் ஆஃப் த அர்ஜென்சி ஆஃப் த மேட்டர் நான் கொஸ்டின் பண்ணவே மாட்டேன். ஏன்னா ஊரெல்லாம் ஏறி இறங்கி பில்லு கிடைக்காம கூகுள் சர்ச் எல்லாம் பண்ணிட்டு ஒரு தெரியவே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட அவங்களோட இமெயில் ஐடி, போன் கூட கிடையாது, வாட்ஸ்அப் கூட கிடையாது, இமெயில் நீ போட்டா அவங்க ரிப்ளை பண்ணுவாங்களா இல்லைன்னு கூட தெரியாத ஒரு இதுல கூட ஒரு லாஸ்ட் ஆப்ஷனா நம்ம பண்ணிரலாமே அப்படின்னு சொல்லிட்டு வர இமெயில்ஸ் தான் ஒவ்வொரு இமெயிலும். என்னோட ஒவ்வொரு அந்த மாதிரி வந்து இமெயில் பாத்தீங்கன்னா அவ்வளோ டெஸ்பரேட்டான ஒரு இமெயில். ஏன்னா அவ்வளோ ஆங்ஸைட்டில இருக்காங்க. and the emails all come from young people. So இப்போ எனக்கு ஆகஸ்ட் மாசம் it was still அந்த சண்டே அன்னைக்கு ஃபுல் லாக்டவுன். சோ அந்த டைம்ல வந்துட்டு எனக்கு ஃப்ரைடே நைட் 12:30 மணிக்கு ஒரு இமெயில் வருது என்னோட இன்பாக்ஸ்ல. அந்த இமெயில்ல வந்துட்டு அவர் ரொம்ப மினிமல் டீடைல்ஸ் தான் கொடுத்திருக்காரு. ஆனா ஒரு இமெயில்னா இங்கிலீஷ்ல எழுதணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்ஷன் வேற இருக்குல்ல. தெரியவே தெரியாதவங்க கிட்ட எழுதுறோம், அவங்க இங்கிலீஷ்ல தான் வந்துட்டு இந்த பில் கொடுக்குறேன்னு போட்டிருக்காங்க. அப்படிங்கும் போது இவர் வந்துட்டு அந்த இமெயில் படிக்கும் போதே தெரியுது அவருக்கு வந்துட்டு லாங்குவேஜோடய அவர் கஷ்டப்படுற ஒரு நபரு அப்படின்னு. பட் கஷ்டப்பட்டு இங்கிலீஷ்ல எனக்கு இமெயில் எழுதியிருக்காரு, இதுதான் என்னோட சிச்சுவேஷன், நான் வந்துட்டு எனக்கு தேவைப்படுது, எனக்கும் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் நேத்திக்கு வந்துட்டு இது நடந்துடுச்சு, ஆக்சிடென்ட் நடந்துடுச்சு அப்படின்னு போட்டு எனக்கு இமெயில் அனுப்பிச்சிருக்காரு. அவர் வந்துட்டு பொள்ளாச்சி சைடு அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. ஃபர்ஸ்டே அது பொள்ளாச்சி சைடுன்னு பார்த்தோன்னே நான் பாத்துக்கிட்டேன். ஃப்ரைடே நைட்டு சாட்டர்டே ஏர்லி மார்னிங் தான் நான் இந்த இமெயில் பாக்குறேன். சரி, எனக்கு சாட்டர்டே ஒரே ஒரு நாள் தான் இவர்கிட்ட பில் கொண்டு போய் சேர்க்க. ஏன்னா சண்டே லாக்டவுன் ஃபுல்லு, மண்டே இன்னைக்கு அந்த 72 hours முடிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது நான் அவர்கிட்ட இமெயில் போட்டேன், சரி இதுதான் என்னோட போன் நம்பர், நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, எப்படியாச்சும் நம்ம இதை வந்துட்டு பிக்ஸ் பண்ணிடலாம், எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து அவருக்கு இமெயில் போட்டேன். அவர்கிட்ட இருந்து திருப்பி இமெயில் வருமா, அவர் திருப்பி இமெயில பாப்பாரா இல்ல ரிப்ளை பண்ணுவாரா, கால் பண்ணுவாரா அப்படின்னு நான் தான் செம்ம டென்ஷன்ல இருந்தேன். அப்புறம் காலையில 10 மணி, சாட்டர்டே அன்னைக்கு 10 மணிக்கு எனக்கு அவர்கிட்ட இருந்து கால் வருது. சரி, என் வீட்டுல இன்டர்நெட் கனெக்ஷன் அவ்வளோ நல்லா கிடைக்காது, அதனால நான் டவுனுக்கு வந்தேன் இமெயில் பாக்க அப்படின்னு சொல்லிட்டு.
டவுனுக்கு வந்து அவர் இமெயில் பார்த்துட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சாரு. நான் அந்த மெசேஜையோ காலையோ பாக்குறதுக்கு இன்னும் ஒரு 2 hours ஆயிடுச்சு. சோ நான் பார்த்துட்டு அவருக்கு கால் பண்ணும்போது பதறி அடிச்சுட்டு போன் எடுத்து, இல்ல வெயிட் பண்ணுங்க இங்க என்ன என்னால பேச முடியாது, ஒரு 1/2 மணி நேரம் கொடுங்க, நான் வீட்டுல இருந்து வெளில போயிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவர் இமெயில்லயே அவரோட வயசு போட்டிருந்தாருக்கா, ரொம்ப சின்ன வயசு பையன் அப்படின்னா அந்த பொண்ணு அவரோட வயசு இல்ல அதை விட சின்ன வயசு ஒரு பொண்ணு. அவர் எனக்கு வந்து 1/2 மணி நேரத்துல கால் பண்ணாரு. வீட்டு உள்ள இருந்து இத பத்தி பேச முடியாது இல்லையா, அதனால வெளியே இல்ல எங்கேயோ ஒரு 1/2 hour தூரம் ஏதோ ஒரு ஏரி குளத்துல இருந்து எனக்கு வந்து கால் பண்ணிட்டு, மேம் ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க, எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்க, இது கிடைக்காம ரொம்ப பிரச்சனை ஆயிடுமோன்னு பயமா இருக்கு எல்லாம் சொன்னாரு. நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம், கோயம்புத்தூர்ல இருந்து இதுல இருந்து எங்க இருந்தாச்சும் ஒரு பில் அவருக்கு சோர்ஸ் பண்ணிடலாமான்னு. ஆனா சோர்ஸ் பண்ண முடியல. அண்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவரும் என்னோட கான்டாக்ட்ல இல்ல. நானும் வந்து அந்த மண்டே அன்னைக்கு கேட்டேன், பரவாயில்லையா இருக்கீங்களா, ஓகேவா இருக்கீங்களா, ஏதாவது பிரச்சனைனா எனக்கு சொல்லுங்கன்னு. ஆனா அவர்கிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அதனால அதுக்கப்புறம் நானும் அவர்கிட்ட பேசல. ஆனா இந்த ஒரு ஸ்டோரி வந்து எனக்குள்ளேயே இருக்கா, அது ஏதோ ஒரு மாதிரி என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து எவிடன்ஸ் தட் இது வந்து ஒரு சும்மா இது ஒரு urban elite அப்படின்னு நம்ம இதை பிரஷ் ஆஃப் பண்ணிட முடியாது. ஆர் இது வந்துட்டு ஒரு இது வந்து ஒரு சர்வைவல் ப்ராப்ளமா, எவ்வளவோ பேர் வந்து எவ்வளவோ கஷ்டத்துல இருக்காங்க, பேசிக்ஸ் கூட இல்லாம இருக்காங்க. அந்த ஒரு நிலைமையில நம்ம ஏன் இத பத்தி பெண்ணியமா பேசுறோம், ஆர் ஃபெமினிசம்ஸ்ல ஏன் இத ஒரு டிமாண்டா வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும்போது கூட எனக்கு என்ன தோணுதுன்னா, இது வந்து வெறும்னா இஸ் இட் ஜஸ்ட் அ கொஸ்டின் ஆஃப் கான்ட்ரசெப்ஷன்? இது வந்துட்டு ஒரு கிராமத்துல ஒரு சின்ன வயசு பையன் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி ஒரு பில் கேக்குறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அக்னாலேஜ் பண்ண வேண்டியது எல்லா இடத்துலயுமே யங் பீப்புள் ஆர் இன் ரிலேஷன்ஷிப்ஸ், செக்ஷுவலி ஆக்டிவ், எக்ஸ்ப்ளோரிங் பாடிஸ், கியூரியஸ் அபவுட் செக்ஸ். சோ அது ஒண்ணு அக்னாலேஜ் பண்ணணும். ரெண்டாவது, இந்த மாதிரி யங் பீப்புள் எங்க மீட் பண்ணிக்கிட்டாங்க, அவங்க மீட் பண்ணி இந்த மாதிரி செக்ஷுவலி இன்டிமேட்டா இருந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வந்தா அது என்ன மாதிரி பிரச்சனை ஆகும்? மீன் தமிழ்நாட்டுல நம்ம ஆனர் பத்தியும் எல்லாமே, ஐ மீன் உமனோட வெஜைனாவை பத்தி பேச மாட்டோம். ஆனா நம்ம எல்லா முக்கியமான ஆனர் இது எல்லாத்தையும் அங்கதான் வைப்போம். ஆமா, அதனால அப்படி இருக்கும்போது அது பயம் இருக்குல்ல. நம்ம பண்ண முடிஞ்சதை நம்ம ட்ரை பண்ணிட்டோம். பட் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா இட்ஸ் நோ லாங்கர் an issue of just செக்ஸா கான்ட்ரசெப்ஷனா இல்ல. இன்னைக்கு ஒரு கான்ட்ரசெப்ஷன் அந்த பொண்ணுக்கு இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு அத அந்த பில்ல சாப்பிட்டுட்டு அட்லீஸ்ட் பிரெக்னன்சியை பிரிவென்ட் பண்ணிருக்கலாம். எல்லா தமிழ் சினிமாலையும் சொல்லுவாங்கல்ல, மறைக்க முடியாத 2 விஷயங்கள்ல ஒண்ணு வந்துட்டு அது என்னது என்னோ ஒண்ணு சொல்லுவாங்க, அந்த வயறு இருந்துச்சுன்னா அதை மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐம் சேயிங் அந்த மாதிரி ஒரு சின்ன ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு எப்படி பிரெக்னன்சியை வந்து மறைச்சிருக்க முடியும்? ஆர் பிரெக்னன்ட் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆக்சஸ் இருந்திருக்கும்? அது என்ன கைண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ்க்கு இது என்ன இதுவா இருந்திருக்கும்ல, பிகினிங்கா இருந்திருக்கும். சோ அத பத்தி யோசிக்கும் போது ஐ கீப் திங்கிங் இது வந்துட்டு சும்மா ஒரு ஃப்ரிவிலஸ் ஏதோ சின்ன பசங்க பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியும் விட்டுற முடியாது. எவ்வளவோ ஜாதி ரிலேட்டட் கொலைகள் நடக்குது. So there's much more than meets a regular eye. Tamil Nadu is also the land of honor killing and caste violence. So we can't negate that. Exactly. ஏன்னா இது நீங்க பொள்ளாச்சின்னு நீங்க மீன் பண்றதுனால I'm just again saying because the Congo Belt is already known to be a place where exactly. honor killings are on the it's on the rise. Correct. So, exactly. In the okay, so we go to the next question now. பொள்ளாச்சி மாத்திரம் இல்ல, I have to tell you here, பொள்ளாச்சி மாத்திரம் கிடையாது சரியா. இந்த ஒரே ஒரு கேஸ் நீ வச்சுட்டு இதே சொல்லிட்டு இருக்கேன்னு வேற சொல்லுவாங்க. அது ஆமாமா, ஒரே ஒருத்தர் உனக்கு மெசேஜ் போட்டாரு அப்படின்னு உடனே அந்த ஒரே ஒரு கேஸை வச்சுட்டு சொல்லாத அப்படின்னு. மதுரை, ஈரோடு, கோயம்புத்தூர், நீங்க இப்ப டிஸ்ட்ரிக்ட் சொல்லுங்களேன். ஆமா, நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னா, இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் சிட்டிலயும் யாராச்சும் ஒருத்தர் கிட்ட நம்ம ஒரு 10 பில்லு கொடுத்து வைக்கலாமா? அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து மெசேஜ் போட்டாங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட சொல்லி இது
அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இப்போ இந்த ஏரியாவா, சரி நீ கோயம்புத்தூர்ல போயிட்டு இவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கோ, மதுரையில போட்டு இவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் ஆர்கனைஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கவர்டு, அதுல ஒரு பொண்ணு கண்டுபிடிச்சிட்டோம், அவங்க வச்சிருக்காங்க. விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் கவர்டு. அந்த மாதிரி இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு, கட்டாயத்துல இருக்கு. ஓகே, தேவையில்லாம இருக்கலாம். இந்த பில்ஸ் எக்ஸ்பயர் ஆயிட்டு போய் தூக்கி போடணும்னா கூட சரி, ஆனா ஒரு தேவைன்னா நம்ம கொடுக்க கூடிய ஒரு இது இருக்கணும்ல நம்மளுக்கு. சோ அதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சோ ஓவர் த கவுண்டர் இந்த இசிபிய வாங்குறதுல என்னதான் சிக்கல் இருக்கு பிராக்டிகலா? இது ஏன் வந்து ஒரு பெரிய சிக்கலாவே இருக்கு, even though there is no ban on selling these kind of drugs? பேன் கிடையாது, ஆனா நிறைய பேர் இந்த ஷேடோ பேன், பிளாங்கெட் பேன் அப்படிங்கிற ஒரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா பேன் கிடையாது. இசிபிஸ் வந்து தமிழ்நாட்டுல இல்லீகல் ஃபார் சேலும் கிடையாது, வெரி மச் லீகல் ஃபார் சேல். நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஆல்சோ கிவ்ஸ் அவுட் இசிபிஸ் இன் ஆல் ஆஃப் இட்ஸ் ஹெல்த் ஸ்ட்ரக்சர்ஸ். பட் ஒரு பார்மசில இருந்து இசிபிய வாங்குறதுல ஏன் சிக்கல் அப்படின்னா ஒரே ஒரு ஆன்சர் தான் அதுக்கு, கன்ஃபியூஷன், கிளாரிட்டி இல்ல. அது மாத்திரம் தான் வந்துட்டு இட்ஸ் தி ஒன்லி ஆன்சர். ஃபர்ஸ்ட் கன்ஃபியூஷன் வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இசிபி வந்துட்டு பிரிவென்ஷன் பில்லா இல்ல டெர்மினேஷன் பில்லா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன். நிறைய பேர் இது ஒரு டெர்மினேஷன் பில் அப்படின்னு நினைச்சிட்டு நான் எப்படி என்னோட பார்மசில ஒரு டெர்மினேஷன் பில்ல வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வைக்காம இருக்காங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்துட்டு இந்த மாதிரி பில் அவைலபிளா இருக்கா இல்லையா அப்படின்னே நிறைய பேருக்கு தெரியாம கேட்க போறது கிடையாது. அண்ட் எப்படி இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி ஒரு ஊர்ல எப்படி சொல்றது, ஏரியா பார்மசி அப்படின்னா உங்க அப்பா யாரு, அம்மா யாரு, குடும்பம் யாரு, உங்க தாத்தா யாரு, தெரிஞ்சவங்க. ஒரு பார்மசியில போயிட்டு சும்மா ஏதாவது வாங்கணும்னாலே அங்க போயிட்டு ஓ எப்படிமா இருக்காங்க வீட்டுல அப்படின்னு கேக்குற மாதிரி ஒரு ஊர்ல தான் இருக்கும். ஏரியா பார்மசில வாங்க முடியாது. உங்க ஏரியா பார்மசிலேயே இல்லாத ஒரு மேட்டரை நீங்க எவ்வளவு பார்மசில ஏறி இறங்கி ட்ரை பண்ணுவீங்க வாங்கறதுக்கு? சோ அப்போ என்ன ஆயிடுதுன்னா இந்த டென்ஷன்லயே இருந்துடுறாங்க. சோ இப்ப 72 ஹவர்ஸ்க்குள்ள நம்ம பில் போடலன்னா அந்த அடுத்த பீரியட் வர வரைக்கும் ஐயோ டென்ஷன் 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 டென்ஷன். இந்த டென்ஷன்ல தான் நிறைய பேர் இருக்காங்க. சோ இந்த டிமாண்ட் ஃபார் தி பில் இல்லாததுனால சப்ளை வைக்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு பார்மசிஸ் சொல்றாங்க. மூணாவது பார்மசிஸ்டே வந்துட்டு ஆமா. அண்ட் மூணாவது வந்துட்டு அதனால ஒரு அது இன்னொரு விஷயம். மூணாவது வந்துட்டு இஸ் தி க்வெஸ்சன் ஆஃப் இது பேண்டா இல்லையானே எங்களுக்கு தெரியல, இது லீகலா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. சோ இந்த மூணு மேட்டர்ல வந்துட்டு இந்த மூணு திங்ஸ்ல வந்துட்டு we are requesting or idan demands as of this point that Director of Drugs Control Tamil Nadu has to issue a written clarification to all pharmacies and pharmacists association saying இது illegal கிடையாது, banned கிடையாது, should be available for over the counter sales. It's not an abortion pill. Whether it's in demand or not, like in any other essential tablet, you should have it stocked up in your pharmacy. அப்படிங்கிற கைண்ட் ஆஃப் லீகல் கிளாரிட்டி தான் நம்மளுக்கு பார்மசிஸ்க்கு தேவை. சோ இதெல்லாம் சிக்கல் இருக்க ஒரு சைட்லனா அதுக்கப்புறம் ஒரு சயின்டிபிக் பயாலஜிக்கல் சொல்ல முடியாது, பட் சயின்டிபிக் மெடிக்கல் சிக்கல் வேற வந்துட்டு இஸ் இந்த ஒரு ட்ரக்ஸ் கிளாசிபிகேஷன் பண்ணுவாங்கல்ல, அந்த ட்ரக்ஸ் கிளாசிஃபை பண்றது வந்துட்டு ஒவ்வொரு ஹார்மோனும் எவ்வளவு இருக்கு, இந்த லெவலுக்கு மேல இருந்தா அது இந்த கிளாசிபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. சோ இந்த இசிபில இருக்குல லெவினோர்ஜெஸ்ட்ரால் அப்படிங்கிற அந்த ஒரு ஹார்மோன் வந்துட்டு 1.5 mgக்கு மேல இருந்துச்சுன்னா அத வந்துட்டு பிரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்கா, ஸ்கெட்யூல் H ட்ரக்கா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெகுலேஷன் இருக்கு போல் இருக்கு. ஆனா இந்த ரெகுலேஷன் நிஜமாவே இருக்கா இல்லையா, இதை யாரு என்போர்ஸ் பண்றாங்க, இது நிஜமாவே என்போர்ஸ் ஆகுதா அப்படிங்கிற நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இன்னும் இருக்கு. 1.5 mgக்கு கம்மியா இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்கெட்யூல் K ட்ரக், அது வந்து ஓவர் த கவுண்டர் ட்ரக்கா கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வேற இருக்கு. அதனால இப்ப பார்மசியில வந்துட்டு எமர்ஜென்சி பில்ல வந்துட்டு எப்படி பிரிஸ்கிரிப்ஷனா மக்கள் வாங்குவாங்க, அதனால நாங்க இதை வைக்கவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் சொல்றேனே, கன்ஃபியூஷன் இஸ் த காஸ் ஆஃப் தி அன்அவைலபிலிட்டி ஆஃப் தி பில். கன்ஃபியூஷன்னாலதான் இந்த பில் ஆக்சஸ் பண்றது டிஃபிகல்ட்டா இருக்கு. சோ இந்த கிளாரிட்டி வந்துச்சுன்னா அட்லீஸ்ட்
that will be possible. அப்பதான் இப்பதான் நீங்க வந்து ஒரு கிளாரிபிகேஷனோட வாங்கியும் கொடுத்திருக்கீங்க இல்லையா? டிஎன் ட்ரக் கண்ட்ரோல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து ஐ திங்க் யூ காட் a clarification recently. இது வந்து விக்கலாம், இது வந்து there's no need to ban this and it has to be available, made available and all. Got my question? இல்ல கொஞ்சம் ஸ்டக்கா நீங்க நடுவுல. I think there is a problem with my internet. இல்ல இப்போ நீங்க ரீசன்ட்டா you sent a mail across and you got a clarification இல்லையா தமிழ்நாடு ட்ரக் கண்ட்ரோல் அட்மின்ல இருந்து. So that clarification was this. அதாவது இது வந்து ban பண்ண வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் கிடையாது, இது வந்து it should be available for sales, எல்லா ஃபார்மசிலயும் இந்த வெச்சிருக்கணும், சேல் பண்ணணும் அப்படிங்கிற கிளாரிபிகேஷனை இப்ப கவர்மெண்ட்ல இருந்தே கொடுத்துட்டாங்க. அதுதான் பிரச்சனை. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹேவ் டு சே ஹியர், ஒரு அமேசிங் பஞ்ச் ஆஃப் லாயர்ஸ் வந்துட்டு ஒரு சூப்பர்ப் ரெப்ரசன்டேஷன் டிராஃப்ட் பண்ணாங்க. சரியா? இப்ப நான் அந்த ரெப்ரசன்டேஷனை எழுதி டிராஃப்ட் பண்ணி இருக்கணும்னா நான் அது மேலேயே அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன், ஐயோ நம்ம எழுதுமே. அவங்க ஒரு சூப்பர் ரெப்ரசன்டேஷன் டிராஃப்ட் பண்ணி கொடுத்தாங்க. அததான் நான் வந்துட்டு இமெயிலா அனுப்பிச்சேன். நான் இமெயில் வந்து நைட் 9 மணிக்கு போட்டேன்னா அடுத்த நாள் காலையில 9:45 எனக்கு வந்துட்டு இந்த இமெயில வந்து 5 டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதியிருந்தேன், 5 ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்டுக்கு எழுதியிருந்தேன். எனக்கு வந்துட்டு எங்க ஏரியா, என்னோட ஏரியா ராயப்பேட்டா ஏரியா ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் காலையில 9:45 கால் அடிக்கிறாரு. நான் தூங்கிட்டு இருக்கேன், கால் எடுக்கல. அதுக்கப்புறம் அவரு வேற நம்பர்ல இருந்து எனக்கு ஒரு 2 மணி நேரம் கால் அடிச்சிருக்காரு. நான் செம்ம தூக்கம், அன்னைக்கு காலையில 7 மணிக்கு தான் தூங்க போனேன், எல்லா கால்ஸையும் மிஸ் பண்ணிட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் எங்க வீடோட ஒபிஷியல் பார்மசி, சரியா, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற பார்மசி தான் எங்களுக்கு நிறைய வருஷமா எங்க வீடு அசோசியேட்டா இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவங்கதான் மெடிசன் சப்ளை பண்றதுனால அந்த பார்மசி எங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். அந்த பார்மசில எங்க எல்லா நம்பரையும் இண்டிவிஜுவலாவே வச்சிருக்காங்க. சோ அந்த பார்மசில இருந்து அண்ணா கால் அடிக்கிறாரு. அப்பதான் நான் போன் எடுக்கிறேன். அண்ணா சொல்லுங்கண்ணா அப்படின்னு. அப்போ அந்த அண்ணா சொல்றாரு, மா ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு, உங்களை மீட் பண்ணுமா அவருக்கு அப்படின்னு. நான் என்னடா நடக்குது, ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் எதுக்கு அங்க போனாரு அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என் அம்மா சடனா கீழே இருந்து எனக்கு கத்துறாங்க, சேயிங் ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டரோட பாக்குறதுக்கு வந்திருக்காரா, எனக்கு வந்துட்டு பார்மசில இருந்து அண்ணா கால் பண்ணாரு அப்படின்னு. சரி ஓகே அவங்க வராங்கன்னு எனக்கு தெரியும், நான் கீழே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்தா ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டரும் இங்க இந்த பார்மசில இருந்து இந்த அண்ணா 2 பேருமே என் வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து என்கிட்ட வந்துட்டு பேசினாங்க. பட் எவ்வளவு மீனிங் ஐ வாஸ், ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் பை ஹவு குவிக்லி ஆல்சோ சம் திங்ஸ் இன் தி சிஸ்டம் வொர்க் இல்லையா. ஐ திங்க் அது நடக்கும்போது நம்ம அதை சொல்ல வேண்டியது இருக்குல்ல, அக்னாலேஜ் பண்ண வேண்டியது இருக்கு. சோ நான் நைட் 9 மணிக்கு இமெயில் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னா பாருங்க, 9:45 எனக்கு ஃபர்ஸ்ட் கால் வந்திருக்குன்னா அதுக்கு முன்னாடி அந்த இமெயில படிச்சு என்னோட அட்ரஸ் பக்கத்துல இருக்கிற அந்த ஏரியா ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டருக்கு நோட்டிபிகேஷன் போயிருக்கு, இன்னைக்கு நீங்க போய் அவங்கள பர்சனலா மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் அவர் போன் அடிச்ச உடனே நான் எடுக்காம இருந்தத அவங்களை பார்த்து நீங்க மீட் பண்ணோம்னா அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துடுச்சு. அவர் வந்துட்டு எனக்கு போன் அடிக்கிறாரு, நான் போன் எடுக்காம இருக்கேன் இல்லையா. அதுக்கும் மீறி என் வீட்டு பக்கத்துல, ஏன்னா அவர் இந்த ஏரியா பார்மசிஸ் எல்லாத்தையுமே அவருக்கு தெரியும்ல, சோ என் வீட்டு பக்கத்துல இருக்கிற பார்மசி இதுதானு தெரிஞ்சுட்டு அந்த பார்மசி கிட்ட போயிட்டு இவங்களை தெரியுமா, இவங்க அட்ரஸ் என்னன்னு தெரியுமான்னு கேட்க போயிருக்காரு. இட் ஜஸ்ட் டர்ன்ஸ் அவுட் தட் கரெக்டா அந்த பார்மசி தான் எங்க வீட்டு பார்மசி. இந்த அண்ணாக்கு எங்க வீடு ரொம்ப நல்லா தெரியும். சோ இவரே கூட்டிட்டு வந்துட்டாரு ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர். பட் I was very impressed. விடாம அவங்க பார்மசி வரைக்கும் வந்து பார்மசில இருந்து கூட்டிட்டு இங்க வந்துட்டாங்க அப்படிங்கிறது அவர் கொடுத்திருக்காங்க. ஆமா கரெக்ட். சோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோ அவர் வந்த உடனே சொன்னாரு, காலையிலேயே வந்துட்டு ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் எல்லா இல்ல ட்ரக்ஸ் கண்ட்ரோல் டைரக்டர் வந்துட்டு எல்லா ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டருக்கும் உங்களோட இமெயில்ல அனுப்பிச்சிட்டு இது கிளாரிஃபை பண்ணிடுங்க பார்மசிஸ் கிட்ட, இட் ஹாஸ் டு பி அவைலபிள் அப்படிங்கறத சொல்லிட்டாரு. எல்லா ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டரும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்காங்க போல் இருக்கு, அவங்க ஏரியால இருக்கிற எல்லா பார்மசியும் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல. சோ எல்லா ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸும் வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிச்சிருக்காங்க, இது வந்து should be available ஓவர் த கவுண்டர், அபார்ஷன் பில் கிடையாது, இல்லீகல் கிடையாது, பேன் கிடையாது அப்படின்னு. சோ இதெல்லாம் சொல்லதான் எங்க வீட்டுக்கு இவர் வந்திருக்காரு. பட் நான் இந்த ரெப்ரசன்டேஷன் அனுப்புறதுக்கு முன்னாடியே இன்ஸ்டாகிராம்ல ஒரு இன்ஃபுளுசரா இருக்கிற ஒரு சென்னை பேஸ்ட் பொண்ணு, ஷீஸ் அ மெடிக்கல் ஸ்டூடெண்ட், செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட், ரியா குப்தான்னு, அவங்க வந்துட்டு இத ஒரு இஷ்யூவா எடுத்துக்கிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட் லாயரும் வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் டிராஃப்ட் பண்ணி அவங்களும் வந்துட்டு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை அமைச்சிருக்காங்க. ஓகே, சோ அதுவும் நடந்திருக்கு. சோ இந்த மாதிரி லைக் ஐ செட்
ஆமா parallel things are happening. பட் இந்த ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு போன அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, எனக்கு இந்த சிட்டில இந்த வேலை பண்ணிட்டு இருக்கிற மோரல்லஸ் எல்லாரையுமே தெரியும், கனெக்டடா இருக்கும்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் போட்டுட்டு, நம்ம எல்லாம் தனித்தனியா பண்றதுக்கு சேர்ந்தே இதை பண்ணிட்டு போலாமே, தட் வே we can pull in our efforts ன்னு சொல்லிட்டு இப்போ நாங்க ஒரு 8 பேர் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கோம். சோ அடுத்தது என்ன நடக்குதுனாலும் சேர்த்தே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த கிளாரிபிகேஷன் இப்போ டைரக்டர் ஆஃப் ட்ரக்ஸ் கண்ட்ரோல் வந்துட்டு இந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி அவர் என்கிட்ட சொன்னாலும் இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இன்ஃபார்மலா தான் நடந்திருக்கு. என்கிட்ட அவங்க வந்து சொன்னதே இது, நீங்க மீனிங் எனக்கு இப்ப என்ன புரியுதுன்னா, இது நீங்க வெறும் ஃபர்தரா எடுத்துட்டு போயிடாதீங்க, எல்லாமே முடிஞ்சிடும், ஓகே அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது ஒரு ப்ராமிஸ் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்துட்டு போன பிறகு நான் திருப்பி ஒரு இமெயில் போட்டேன் டு த டைரக்டர் ஆஃப் ட்ரக்ஸ் கண்ட்ரோல் சேயிங் இவர் வந்தாரு, இதெல்லாம் சொன்னாரு, இதெல்லாம் நீங்க பண்றேன்னு சொல்லிருக்கீங்க, இதெல்லாமும் நீங்க சேர்த்து பண்ணுங்க அப்படிங்கறது நான். ஏன்னா ட்ரக்ஸ் இன்ஸ்பெக்டரும் சொன்னாரு, மேடம் சென்னை சிட்டில எல்லா பார்மசிலையும் வைக்கிறது வந்து பிரச்சனையா இருக்காது, ஆனா இந்த மத்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வைக்கிறது வந்து பிரச்சனையா இருக்கும், ஏன்னா அவங்க ஸ்டாக் பண்ண மாட்டாங்க ஸ்டாண்டலோன் பார்மசில, ஏன்னா டிமாண்டே இருக்காதுன்னு. ஆனா அதுவும் கரெக்ட் தானே, மீனிங் சென்னை சிட்டிலேயே நம்ம ஏரியால நம்ம போய் வாங்க முடியாதுன்னா ஊர்ல எப்படி? இதுல ஐரணி என்ன அப்படின்னா, ஒரு காண்டம் மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல நீங்க போய் நீங்க பட்டனை தட்டி விட்டு நீங்க எடுக்கிற நிலைமையில நம்ம வச்சிருக்கிறோம். அதே விஷயத்த வந்து ஒரு பெண்ணுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு எவ்வளவு தயங்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அகைன் there is an agency that comes into play. I think that brings us to the next question. That's true. That's really true. ஒரு ஆணுரை இசிபி ரெண்டுமே வந்து நம்ம எதுக்கு ஒரு அன்வான்ட் பிரெக்னன்சியை அவாய்ட் பண்றதுக்கு தான் பெரும்பாலும் நம்ம வந்து பயன்படுத்துறது. அப்போ ஒரு ஆண் வந்து இந்த விஷயத்துல கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். ஒரு காண்டம் அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸியா எல்லா இடத்துலயும் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருளா இருக்கு. அப்கோர்ஸ் நீங்க வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்துலயும் உங்களுக்கு வந்து அது ஃப்ரீயாவே கிடைக்குது. அதை வந்து ஃப்ரீயா கொடுக்குற அளவுக்கு இருக்கும்போது ஒரு பெண்ணுக்கு ரொம்ப ஈஸியா ஆக்சசிபிளா இருக்க வேண்டிய ஒரு மார்னிங் ஆஃப்டர் பில்ல வந்து ஏன் நம்ம வந்து அவங்க கையில கொடுக்கறதுக்கு இவ்வளவு தயங்குறோம்? இது ஆக்சுவலி காண்டம் பத்தி சொல்றீங்கல்ல, காண்டமுமே நம்ம இவ்வளவு ஈஸியா ஆக்சசிபிளா வைக்கிறது இஸ் பிகாஸ் காண்டம் இஸ் த சீப்பஸ்ட் கைண்ட் ஆஃப் கான்ட்ரசெப்ஷன் அண்ட் காண்டம் யூசேஜ் வந்துட்டு கேன் பிரிவென்ட் பிரெக்னன்சி அகைன். சோ இப்போ ஒரு ஃபேமிலி பிளானிங் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா ஸ்டெப் நம்பர் 1 இஸ் காண்டம் யூஸ். அதனால காண்டம்ஸை வந்து பிரபலப்படுத்துறோம், எல்லா இடத்துலயும் வைக்கிறோம், all of those things. அதனால condoms are being made available. இப்போ நிறைய யங் பீப்புள் கேட்டகரியில பாத்தீங்கன்னா condom use is not so much about pregnancy prevention and full dialogue around. இப்போ இது பேர் என்ன, செக்ஸ் ஒர்க்கர்ஸ் மூவ்மெண்ட்ல காண்டம் யூஸ் பத்தி பேசுறதா இருக்கட்டும், ஃபேமிலி பிளானிங் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து காண்டம் யூஸ் பத்தி பேசுறதா இருக்கட்டும், நிறைய காண்டம் யூஸ் பத்தி டயலாக்ஸ் வந்து ஸ்டார்டட் அரௌண்ட் தி சேம் டைம் as HIV பத்தியான டயலாக்ஸ். சோ காண்டம் யூஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஃபேமிலி பிளானிங்க்கு அப்படின்னு நம்ம சொன்னாலுமே there has also been a HIV protection and STD STIs prevention அப்படிங்கிற மாதிரி தான் காண்டமை வந்துட்டு நம்ம ஆல்மோஸ்ட் அப்படிதான் அதை வந்து பாப்புலரைஸ் பண்ணி பிரபலப்படுத்தி இருக்கோம். அதனால நிறைய பேர் வந்து காண்டம் யூஸ் பண்றாங்களா இருக்கலாம். இப்ப இந்த லாக்டவுன் பீரியட்ல வேற காண்டம் சேல்ஸ் ஹவ் கான் அப் த ரூஃப் போல் இருக்கு. நான் ரீசெண்டா ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன். பட் அப்படி இருந்து கூட ஒரு யங்கர் செக்ஷுவல் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பாப்புலேஷன் ஒரு கேட்டகரிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா there is the idea that the condom is not pleasurable. yes, இது ஒரு பெரிய மித்து இது. ஓகே, அதனால நிறைய யங் பீப்புள் ஆர் willing to take the risk of STI STD இது என்ன ஈவன் pregnancy but don't want to use the condom. And இது வந்துட்டு இட்ஸ் நாட், இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டட் கிரே ஏரியாவா தான் இருக்கு. ஏன்னா இப்போ இந்த பில் கேக்குற என்ன, இந்த ஒரு 18 வயசு பொண்ணு என்ன பில் கேட்டுச்சு, நான் எமர்ஜென்சின்னு நினைச்சு சரி இன்னைக்கே வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு வரல, அடுத்த நான் மெசேஜ் பண்ணிட்டு எமர்ஜென்சின்னு சொன்னி உனக்கு பில் வேற எங்க இருந்தாச்சும் கிடைச்சிருச்சா, நீயே வந்து எடுத்துக்கலன்னா இல்ல நான் இன்னொரு 4 நாள் கழிச்சுதான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் மீட் பண்ண போறேன், சோ அப்ப எனக்கு நீ பில் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிச்சு. ஆக்சுவலி இது எமர்ஜென்சி பில்லு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னா இல்ல அவனுக்கு காண்டம் யூஸ் பண்ண வேணாமா,
அவன் பர்த்டே வேற வருது, அதனால சரி நம்ம வந்துட்டு இந்த பில்ல வாங்கி வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறம் நான் அந்த பில்ல சாப்பிட்டேன்னா பர்பஸ் மெட் இல்லையா? சோ அப்படின்னு சொல்லிச்சு. சோ இட்ஸ் ஆல்சோ இந்த பில்ல பொறுத்த வரைக்கும் there seems to be lots of conversations we can have around the pill, but இந்த பில்ல யூஸ் பண்ணிட்டு we can have so many conversations. இங்க நான் வந்துட்டு இது வந்து the women's agency, அவ காண்டம் யூஸ் பண்றா யூஸ் பண்ணாம இருக்கா, நான் பில்ல கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தாலும் இத்தனோண்டு பொண்ணு இதுக்கு மீனிங் இட்ஸ் லைக் இட்ஸ் such a young woman. அவ வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட ப்ளீஸ் பண்றாளா, அவளோட பிளஷருக்காக பண்றாளா, இருந்துட்டு போட்டோம். பட் இது வந்து இஸ் ஆல்சோ a strong hormonal tablet. இத கான்ட்ரசெப்ஷனா யூஸ் பண்ண கூடாது. இட் கேன் ஹேவ் லாங் டர்ம் ஹெல்த் எஃபெக்ட்ஸ். இதெல்லாம் தெரியாம இப்போ என்னோட சாய்ஸ், நான் மை பாடி மை சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த மை பாடி மை சாய்ஸ் ஆல்சோ ஹேஸ் டு பி an informed choice இல்ல. சோ அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்க மாட்டேங்குது. So that as long as that information is half baked, my body my choice is also really not your choice, because if it's long term effects, then how do you deal with that is the question. And in the pill nala consent liyum oru periya confusion paakrenga. Lots of young men that ask me for the pill will say enak 3 pill kudukriya 4 pill kudukriya அப்படினு. ஆமா, நான் ஒரு பையன்ட்ட கேட்டேன் உனக்கு எவ்வளவு கேர்ள் ஃப்ரெண்ட் பா அப்படின்னு. ஒரே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் தான்க்கா அப்படின்னு சொன்னா. சோ ஐ செட் ஒரே கேர்ள் ஃப்ரெண்ட் எதுக்கு 4 பில் வாங்கிட்டு போற அப்படின்னு. இல்ல தேவைப்படும்ல அப்படின்னு சொன்னா. ஐ செட் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ இந்த பில் பத்தி. இந்த பில்ல நீ வந்து ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ல ஒரு வாட்டி எடுத்தாதான் இது வந்துட்டு அண்ட் இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஹார்மோனல் பில் அப்படிங்கிறதுனால இட் ஆல்டர்ஸ் யுவர் ஓவியுலேஷன். சோ இத நீ வந்துட்டு மாசம் சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது இந்த பில்ல. அண்ட் ஒவ்வொரு வாட்டி செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறம் சாப்பிடுற பில்லும் கிடையாது இது. அதனால இதெல்லாம் உனக்கு தெரியுமா? இல்ல தெரியவே தெரியாது, இதை சாப்பிட்டா பிரெக்னென்ட் ஆக மாட்டோம்னு தெரியும், அவ்வளவுதான் தெரியும் அப்படின்னு சொன்னான். பட் இட் ஆல்சோ பிகம் தி क्वेश्चन ஆஃப் இந்த பில் இருக்கு, நீ பிரெக்னென்ட் ஆக மாட்டே, அதனால நான் இப்ப காண்டம் போட மாட்டேன். பட் அங்க வந்துட்டு again it becomes the agency of a boyfriend over a girlfriend's body. Correct, exactly. Saying pregnant ஆக மாட்டே நீ, ஆனா அவளோட லாங் டர்ம் ஹெல்த் எஃபெக்ட்ஸ் பத்தி இவன் கவலைப்படல. Very unfortunate. So I'm saying condoms ஒரு சைடு இருந்தாலும் ECP-லயும் இவ்ளோ திங்ஸ் இருக்கு நம்ம பேசுறதுக்கு. And I'm saying அந்த ECPs probably will help us open up in the conversation. Stuck ஆயிட்டீங்க அக்கா. Conversations more. I think I've lost you again. Break ஆகுது. Okay. Yeah, my internet connection is unstable, I think. Okay, so we go to the next question. இது வந்து ஒரு legal framework இந்த ECPs பத்தி. இது வந்து ஸ்டாக் பண்ணனும், இது வந்து ஒரு supplying by the word of mouth வந்து how is it going now? What do you see now? அதுதான் அப்போ நான் சொல்லிட்டு இருந்த விஷயம் தான். இப்போதைக்கு what we require is இந்த ஓரல்ல நாங்க இது நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறதே வேணாம் எனக்கு. What our demands should be, Director of Drugs Control Tamil Nadu ஒரு written clarification has to be issued to all the pharmacies and pharmacists. அது ஒண்ணு. சோ அவங்க சைடுல இருந்து pharmacistக்கு அந்த கம்யூனிகேஷன் போயிடுச்சுன்னா அடுத்தது நம்ம பப்ளிக்கா பண்ண வேண்டிய விஷயம் வந்துட்டு எந்தெல்லாம் pharmacyல இந்த பில் இல்லையோ அந்த pharmacies have to be pulled up and said ஏன் நீங்க வைக்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு தான் கிளாரிபிகேஷன் வந்திருக்குமே, வந்ததுக்கு அப்புறமும் நீங்க ஏன் வைக்கல அப்படின்னு நம்மளால கேட்க முடியும். ரெண்டாவது. மூணாவது, அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டுல இதை வைக்கிறதுக்கு ஒண்ணு நிறைய டைம் எடுக்கலாம், ஆர் இது நடக்க கூடிய விஷயமா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. சோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல ஏதர் சிவில் சொசைட்டி ஏஜென்ட்ஸா நம்மளே நெட்வொர்க்ஸ் கிரியேட் பண்ணி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இந்த பில்ல ஸ்டாக் பண்ணி தான் நம்ம இந்த இஷ்யூவை டீல் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி இஃப் the director of drugs control seems open to the idea, at least என்ன சொல்றது, சில pharmacies வச்சீங்கன்னா அந்த pharmacies போயிட்டு people can source it அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பண்ணலாம். பட் தமிழ்நாடோட சிச்சுவேஷனை எடுக்கும்போது இப்ப இந்த pharmacies எல்லாம் இருக்கு அப்படின்னு யார்கிட்டயாவது சொன்னாங்கன்னா அந்த pharmacies எல்லாம் போய் இடிச்சிருவாங்க, உடைச்சிருவாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுவாங்க. அப்படின்னா இந்த சிவில் சொசைட்டி ஏஜென்ட்ஸ் மூலமா இதை வந்து பண்றது மட்டும்தான் seems the way forward. Possible. Okay. Right.
சோ அடுத்த கொஸ்டின், இது வந்து ஒரு இசிபிக்கும் மாரல் போலீசிங்க்கும் உண்டான ஒரு தொடர்பு இருக்குல்ல, அந்த நெக்ஸஸ். இது வந்து ஒரு உடைக்க முடியாத ஒரு நெட்வொர்க். ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து நம்ம அன்வான்டட் பிரெக்னன்சி பத்தி பேசும்பொழுதே வந்து நம்ம அந்த மாரல் போலீசிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கையில எடுக்க வேண்டியிருக்கு. சோ இது ரெண்டுக்குமான தொடர்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா பார்மசியில ஒண்ண வச்சு விக்கிறாங்க அப்படின்னாலே ஆஸ் யூ சே, என்ன இந்த பார்மசியில இதெல்லாம் வச்சு விக்கிறாங்களா அப்படின்ற கொஸ்டின் வருது அப்படின்றத நீங்க சொல்றீங்க இல்லையா? சோ ஹவு டு யூ see that ஒரு மாரல் போலீசிங்க்கும் இது இசிபிக்குமான தொடர்பு? நிறைய விஷயத்துல நம்ம மாரல் போலீசிங் பாக்குறோம்ல. போடுற ட்ரெஸ்ல இருந்து பேசுற ஆள்கிட்ட இருந்து துப்பட்டா போடுறோமா இல்லையா அப்படிங்கறதே வந்து இன்னைக்கு ஒரு மொராலிட்டி இஷ்யூ தானே. சோ இசிபிஸ் பத்தி இப்போ எப்படி சொல்றது, இப்போ நான் பேசுறேன்னா என் அப்பா அம்மாக்கு நான் இது வந்து இந்த ஒரு வேலையா எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரியும். என் அம்மா நீ கேட்டாங்க, என்ன கார் பார்க்ல ட்ரக் டீல்ஸ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு. சோ என் வீட்டுல தெரியும், என்னால பேச முடியுது. எவ்வளவோ வீட்டுல பேச முடியாது, பேசினாலே வீட்டுல உதைப்பாங்க. அப்படின்னு இருக்கும்போது இது வந்துட்டு மாரல் போலீசிங்க்கு இதுவும் ஒரு இஷ்யூவா எடுப்பாங்களா இருக்கும். மாரல் போலீசஸ் இதையும் ஒரு இஷ்யூவா எடுப்பாங்களா இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் இது ஒரு இஷ்யூவா பேச ஆரம்பிச்சாதான் மாரல் போலீசஸால அடுத்தது வர முடியும். நம்ம இது பேசும் பொழுதுதான் அடுத்தது வரும். ஆமா, இத நம்ம வந்து மாரல் போலீசஸ் அட்டென்ஷன் இதுக்கு கொடுக்கிற அளவுக்கு நம்ம இன்னும் இது பேசவே இல்லை. எஸ், ஓகே. சோ இது நெக்ஸ்ட் கொஸ்டின், அது ஒரு முக்கியமான கேள்வியா நான் பாக்குறேன். ஏன்னா இந்த அன்வான்டட் பிரெக்னன்சி டெர்மினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, ஒரு அபார்ஷன் ஆயிருக்கட்டும், ஒரு டெர்மினேஷன், மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி அப்படின்ற ஒரு விஷயம், இது வந்து ஒரு பெரிய ராக்கெட்டா தான் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஏன்னா எஸ்பெஷலி when it comes to juveniles and women who are not married, திருமணமாகாத பெண்களாக இருக்கட்டும், ஜுவனைல்ஸ் இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு அன்வான்டட் பிரெக்னன்சியை டெர்மினேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய சிக்கல்கள் இருக்கு. அது வந்து ஒரு டைரக்டா ஒரு ப்ராப்பரா வந்து அது இட் இஸ் இல்லீகல், அது வந்து லீகலா வந்து அவங்களால பண்ண முடியாது. அப்படி ஒரு சூழல்ல இந்த இசிபி இருந்ததுன்னா இந்த இல்லீகல் ராக்கெட்டை வந்து உடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இது இருக்கும். Will it be something that can break the nexus between the juveniles as we see and the illegal racket around this unwanted pregnancy? இல்ல, எனக்கு நடுவுல நீங்க ஸ்டக் ஆனீங்களா? சோ கேள்வியில சில பார்ட்ஸ் போயிடுச்சான்னு நான் யோசிக்கிறேன். இல்ல ஆனா புரிஞ்சிடுச்சு எனக்கு மோரலஸ். இல்ல, இசிபிஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி is not a 100% foolproof method for preventing a pregnancy. So இப்போ இசிபியும் மார்னிங் ஆஃப்டர் பில் சாப்பிடுறவங்களுமே பிரெக்னன்ட் ஆகலாம். பட் இசிபி ஆக்சஸ்ல எப்படி நம்மளுக்கு வந்துட்டு இந்த மேரிட் அன்மேரிட் குழந்தை இருக்கு இல்ல அப்படின்னு இருக்கோ, அதே மாதிரி டேபு தான் நம்மளுக்கு பிரெக்னன்சி டெர்மினேஷன் ஆர் அபார்ஷன்லயுமே அதே ஆல்மோஸ்ட் சேம் டேபூஸ் எக்ஸிஸ்ட். India வந்து has one of the more progressive abortion laws. Yes. Abortion is allowed, legal, and can be performed under many conditions and clauses. And those conditions and clauses are so open and so sort of can be interpreted in so many ways that any woman can actually access a pregnancy if she finds the right medical professionals who are non-judgmental, won't morally police, won't give you in the கடவுள் கொடுத்த வரத்தை நீ வேணான்னு சொல்லிட்டேன்னா கடவுள் திருப்பி அந்த வரத்தை கொடுக்கவே மாட்டாரு அப்படின்னு பேசாத கைனிக்ஸ். அக்கா இதெல்லாம் நிஜமாவே நடக்குது. ஆமாமா, சாமி படத்தை பார்த்து நீ என்கிட்ட சொல்லு உனக்கு இது வேணாம் அப்படின்னு. சாமி கிட்ட நீ சொல்லுவியா சாமி கொடுக்கறது உனக்கு வேணான்னு? இப்ப நீ சொல்லு நான் உடனே எழுதி கொடுக்குறேன். இப்படி ஒரு கைனிக் பேசினாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எப்படி அவங்க கிட்ட நீ வந்து இல்ல ஆமா எனக்கு டெர்மினேஷன் வேணும் அப்படின்னு சொல்ல முடியும்? சோ இது மாதிரி தானே நடக்குது. இட்ஸ் லைக் they don't tell you they won't do it, but they kind of talk you out of it. நான் ஒரு பொண்ணு கூட போயிருந்தேன், அந்த கைனிக் வந்து விட்டா அங்கேயே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. உனக்கு இவ்வளவு பிடிக்கும் தானே, நான் அந்த பொண்ணு பையன் 2 பேர் கூடயும் போறேன் ஒரு கைனிக் கிட்ட அபார்ஷன் சர்வீசஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு. அவங்களுக்கு நானும் அந்த ரூம் உள்ள இருக்கேன். அந்த கைனிக் கேக்குறாங்க, உனக்கு அவ்வளவு பிடிக்கும் தானே, உனக்கு அவனை பிடிக்கும் தானே, போ குழந்தைன்னு ஒண்ணு வந்துருச்சு, கல்யாணம் பண்ணிட்டு இருக்க வேண்டியதானே. எனக்கு அது போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்கு. அதான் சொல்றேன். அடுத்தது சினிமால வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கல்யாணம் கிடையாது, கைனகாலஜிஸ்ட் ஆபீஸ்ல தான் கல்யாணம்.
ஆமா. சோ அதே tabus தான் வந்துட்டு exist in accessing abortions also. கல்யாணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து ஒரு பொண்ணோ ஒரு பையனோ அவங்க வந்து பிறக்கிறதுக்கு உண்டான மெயின் ரீசனே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது. அதை தாண்டி வந்து லைஃப்ல அவங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. ஆமா, ஒரு கைனியாக்கு இப்படி பேசுறது ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ஏன்னா ஆக்சுவலி எனக்கு இப்ப இந்த ஆச்சரியம் எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா கைனிக்ஸா இருந்தாலும் சரி, விமென் எஸ்பெஷலி கைனிக்ஸா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலுமே சரி, இந்த கல்ச்சர்ல வந்துட்டு உங்களோட ரிலிஜனையும் உங்களோட மாரல் ஸ்டான்ஸையும் வெளில வச்சுட்டு ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்பேஸ்க்கு வருது வந்து ரொம்ப ரேரா தான் இருக்கு. So you're carrying the same prejudices to your professional space அப்படிங்கும்போது நீங்க வந்து இங்க ஒரு ப்ரொஃபஷனலா பேசல, ஒரு என்னது ஒரு பர்சனலா என் பொண்ணை நான் இப்படி விடுவேனா அப்படின்னு ஒரு கைனிக் பேசினாங்கன்னா அங்க வந்துட்டு வெரி யங் பீப்புள் கெட் வெரி என்ன சொல்றது த்ரெட்டன்ட். இப்போ நான் கூட அதுக்குதான் என்ன கூட கூப்பிடுறாங்க. ஏன்னா நான் போயிட்டு ஆனா இங்க உங்க பொண்ணு இல்ல மேடம், நீங்க பண்ண வேண்டிய வேலையை பண்ணுங்க அப்படின்னு என்னால சொல்ல முடியும். ஆனா ஒரு சின்ன பொண்ணு தனியா போச்சுன்னா அது எப்படி சொல்லும்? அது நடக்காது இல்ல. So the same taboos apply, but because abortions are legal and allowed in the country, it's possible to access them. இப்ப எனக்கு வந்து ஒரு 10 கைனிக்ஸ் எனக்கு தெரியும். இப்ப யாராச்சும் என்கிட்ட வந்துட்டு எனக்கு டெர்மினேஷன் வேணும்னு சொன்னாங்கன்னா, whether it's people who've taken ECPs, never met me, all of that, I will be able to handhold them through the process. But again, இந்த இல்லீகல், இப்ப நான் காலேஜ்ல படிக்கும் போது ஒரு பொண்ணு வந்துட்டு டெர்மினேஷன் ஆக்சஸ் பண்றேன்னு போயிட்டு ஓவர் ப்ளீட் பண்ணிட்டு பேமெண்ட்லயே she fell down bleeding. ஏதோ ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு ஏதோ ஒரு இட் வாஸ் நாட் even ஓவர் ஓரல் பில்ஸ், அவ ஏதோ ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு அந்த டிஎன்சி ப்ரொசீஜர் பண்ணிருக்கா. பண்ணிட்டு கூட ஹெல்ப் இல்ல, காலேஜ் பொண்ணு, யாருமே மீனிங் 5 o'clock அப்புறம் எல்லாருமே வீட்டுல எங்க இருக்கேன்னு கேட்பாங்க. சோ தனியா வந்துட்டு பேவ்மெண்ட்ல ப்ளீட் பண்ணிட்டு கீழே விழுந்துட்டான். சோ இதெல்லாம் பார்த்து வளரும் போது லைக் கூட தெரிஞ்ச பொண்ணு அப்படிங்கும்போது பார்த்து வளரும் போது லைக் இதை பத்தி ஏதாச்சும் ஒண்ணு செய்யணும். பட் அகேன் வித் அபார்ஷன் அண்ட் டெர்மினேஷன் நம்ம வந்து ஒரு ரைட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எனக்கு இது வேணும் வேணாம், எனக்கு வேணான்னு நான் சொல்றேன்னா நீ ஒரு ப்ரொஃபஷனலா எனக்கு அதை என்ன ஹெல்ப் பண்ணணுமோ நீ பண்ணிதான் ஆகணும். அது பிடிச்சிருக்கா இல்லையா, நான் உனக்கு பொண்ணா கடவுள் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் எனக்கு இது வேணாம்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்தாதான் இந்த இல்லீகல் ராக்கெட்ஸ் இந்த இது வந்து நிக்கும். இப்போ வந்துட்டு போன லாஸ்ட் 2 weeksல what we are finding out is that இந்த இன்னைக்கு வந்து what is possible and ரொம்ப ரொம்ப widely used for termination அப்படிங்கிற terminationக்கு almost go to method அப்படிங்கிறது வந்து the provision of abortion kits. the abortion kit அப்படிங்கிறது வந்துட்டு 2 டேப்லெட் வர ஒரு பாக்கெட், 2 டேப்லெட் ஹார்மோனல் டேப்லெட் தான். அந்த ஹார்மோன்ஸை வந்து ஒவ்வொரு வாட்டியும் சொல்ல கஷ்டப்படுவேன், ஒரு நிமிஷம் இருங்க எழுதி வச்சிருக்கேன். மைஃபிப்ரிஸ்டோன் அண்ட் மீசோப்ரோஸ்டால், இந்த 2 ஹார்மோன்ஸ் தான் வந்துட்டு go into the tablets that make the abortion kit. இது வந்துட்டு ஓரல் டேப்லெட் தான். So these tablets have to be taken one after the other within a span of few hours for the termination to occur. இந்த டேப்லெட்ஸ் வந்துட்டு ஸ்கெடியூல் எக்ஸ்ல வருது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்கெடியூல் எக்ஸ்ல வருது. அப்படின்னா இத வந்துட்டு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். அண்ட் எந்த பார்மசில நீங்க இந்த டேப்லெட் வாங்குறீங்களோ அந்த பார்மசில பிரிஸ்கிரிப்ஷனை நீங்க கொடுத்துடணும், அப்பதான் அவங்க கொடுப்பாங்க. So you can't do a double prescription with it. And எனக்கு இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற ஒரு 5-6 years-ஆ இந்த டேப்லெட்டை வந்துட்டு ஒரு ஸ்டாண்டலோன் பார்மசில வாங்க முடியாது. கைனிக் வார்ட்ஸ் அட்டாச்சா இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கிற பார்மசில தான் வாங்க முடியும். அண்ட் எவ்வளவு ஏர்லி ஸ்டேஜ்ல பிரெக்னன்சியை டெர்மினேட் பண்ணணும்னாலும் சில ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து கார்பரேஷன் ஆஃப் சென்னையோட ஒரு ஃபார்ம் ஃபில் அப் பண்ணணும். நீங்க யாரு, என்ன வயசு, என்ன கான்டாக்ட் நம்பர், ஏன்னா இட்ஸ் ஆல் சப்போஸ் டு கோ ஆன் தி ரெக்கார்ட். இந்த ஃபார்முக்கே நிறைய பேர் பயப்படுறாங்க. ஏன்னா நீ ஹாஸ்பிட்டல் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்தா ஃபார்மோட தான் எழுதி கொடுப்பேன்னா நான் எப்படி என் வீட்டு அட்ரஸ், என் அப்பா பேரெல்லாம் உனக்கு கொடுப்பேன்? எல்லா ஃபார்ம்லயும் ஃபாதர் ஆஃப் த சைல்டு பேரு பிறக்கவே வேணாம் அப்படிங்கறத சொல்ற குழந்தையோட ஃபாதர் ஆஃப் த சைல்டு பேர் கேட்பாங்க. சோ இந்த மாதிரியே பயந்துட்டு people don't access என்ன சொல்றது ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் சேஃப் ஸ்பேசஸ் நெட்வொர்க்குக்கு போகாம ஒரு இல்லீகலான நெட்வொர்க்கு போறதுக்கு. ஆமா. அண்ட் இந்த அபார்ஷன் கிட்ஸ் இந்த ஓரல் டேப்லெட் சாப்பிடுறதுமே கைனிக்ஸ் கொடுத்தாலுமே the procedure is இந்த டேப்லெட் சாப்பிட்டு நீங்க ப்ளீட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆனா 2 weeks கழிச்சு you have to come in for a scan for us to be sure that
the entire It's all clear. இது is uterus is clear and you're not retaining any parts of this pregnancy. அந்த ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் தான் you're fully okay. பட் இந்த டேப்லெட்டை வந்துட்டு ஏதோ ஒரு விற்கவே கூடாதுங்கிற இடத்துல இருந்து நிறைய காசு கொடுத்து வாங்குற ஒரு கப்பலுக்கோ ஒரு பொண்ணுக்கோ எந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அவங்க ஃபாலோ அப் ஸ்கேன் பண்ணுவாங்க? ஆர் இந்த ஃபாலோ அப் ஸ்கேன் பண்ணணுமானே தெரியாம இருக்கும்ல. சோ நம்ம இத பத்தி பேச ஆரம்பிச்சாதான் இந்த அன்சேஃப் மெத்தட்ஸ்க்கு ஆப்ட் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா we have to have conversations in all safe spaces. Right. Okay. So we come to the last question. What is the road further? இதுல வந்து ஒரு 3 விதமா நம்ம வந்து இத பிரிச்சு பார்க்க வேண்டியிருக்கு நான் நினைக்கிறேன். ஒரு ECPs பத்தி கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன கவர்மெண்ட் லெவல்ல என்னென்ன சேஞ்சஸ் வரணும், பெண்கள் அவங்களுடைய லெவல்ல ECPs பத்தின அவேர்னஸா இருக்கட்டும், அது யூசேஜா இருக்கட்டும், அவங்க கிட்ட என்ன சேஞ்சஸ் வேணும், குடும்பங்கள்ல ECPs பத்தின அவேர்னஸ் அது என்னென்ன வேணும், இது ஒரு क्वेश्चन. நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி क्वेश्चन இஸ் ஒரு செக்சுவல் அவேர்னஸா இருக்கட்டும், செக்சுவல் ரைட்ஸா இருக்கட்டும். இந்த செக்சுவல் ரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் அக்கா ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க 10 மார்க் क्वेश्चन 10 மார்க் क्वेश्चन ஆன்சர் மாதிரி கேட்க முடியாது. நீங்க ஸ்ப்ளிட் பண்ணுங்க. எனக்கு இல்ல we take ECPs alone. So ரெண்டு क्वेश्चनவே ஸ்ப்ளிட் பண்ணிறேன். So ECPs பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் வே ஃபார்வர்ட், கவர்மெண்ட் என்ன பண்ணணும், பெண்கள் என்ன பண்ணணும், ஃபேமிலிஸ் என்ன பண்ணணும், இத முதல்ல பேசிடுவோம். we'll come to sexual awareness next. ஓகே. ECPs பொறுத்த வரைக்கும் கவர்மெண்டோட ரோல் வந்து இப்ப ரொம்ப கிளியர். ஒரு கிளாரிஃபிகேஷன் டு ஆல் pharmacies and pharmacists, ensuring that எந்த pharmacies don't stock up னு நாங்க ரிப்போர்ட் பண்றோமோ அந்த pharmacies need to be pulled up and they need to be asked to stock up. கவர்மெண்ட்ல ECPs குடுக்குறாங்கன்னா அத பத்தி அவேர்னஸ், and to make this available, கைனிக்ஸ் வேணா சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும்னு சொல்லும்போது, இல்ல கவர்மெண்ட் வந்து ஐயோ இதை நம்ம வைக்க முடியாது அப்புறம் இது மிஸ்யூஸ் பண்ணுவாங்களே அப்படின்னு வரி இருந்துச்சுன்னா ஒன் ஃபுல் ஃபிளெட்ஜட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நான் ரொம்ப கேக்குறேன்னு நினைக்கிறேன். கிரீடியா இருக்கேன், பேராசை தான் இது. ஆனாலும் ஃபுல் ஃபிளெட்ஜட் இது ஃபுல் ஃபிளெட்ஜட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஆன் செக்ஷுவல் ரைட்ஸ், செக்ஷுவல் ஹெல்த் and possible ways of having safe sex and contraception. So இத வந்துட்டு ஒரு தமிழ்நாடு ஸ்டேட் ஹெல்த் ப்ரோக்ராமா எடுத்துட்டு பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னோட அல்டிமேட் கோல், அல்டிமேட் ட்ரீம். அது வந்து கவர்மெண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. பெண்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாடிஸ், have conversations about your bodies, ask questions, reach out to the right people to ask questions. And உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது, அந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா பாஸ் ஆன் பண்ணுங்க அந்த இன்ஃபர்மேஷனை. ஏன்னா தவறான இன்ஃபர்மேஷனை நிறைய பாஸ் ஆன் பண்றோம். சோ கரெக்டா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னா ப்ளீஸ் பாஸ் இட் ஆன். சோ கான்டாக்ட்ஸ் கிடைக்குது, நெட்வொர்க்ஸ் இருக்குன்னா டக்குன்னு அடுத்தவங்களுக்கு சொல்லுங்க. எந்தெல்லாம் ஸ்பேசஸ்ல இந்த கான்வர்சேஷனை நம்ம வச்சுக்க முடியாதுன்னு நினைக்கிறோமோ அந்த ஸ்பேஸ்ல உங்களால முடிஞ்சா தைரியமா ஸ்டார்ட் ஹேவிங் தட் கான்வர்சேஷன். மெயின்லி இப்போ ECPs இருக்குங்கிறதுக்காக காண்டம் யூஸ் பண்ண வேணாம்னு நீங்களே நினைக்காதீங்க. ஏன்னா ECPs லாங் டர்ம் எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஐம் சேயிங் டோன்ட் லெட் அதர் பீப்புள் இன் யுவர் லைஃப் டிசைட் வாட் நீட்ஸ் டு கோ இன்டு யுவர் பாடி. ஆமா, அது வந்து எந்த wherever it is, nobody else can decide what goes in your body. So அது பெண்கள் அது கிளியரா சொல்லணும். And what about the families? இன்னைக்கு நம்ம இருக்கிற சிச்சுவேஷன்ல ஃபேமிலிஸ் நம்ம கிட்ட இத பத்தி பேச மாட்டாங்க. ஆனா நம்மளால முடிஞ்சிச்சுன்னா நம்ம ஃபேமிலிஸ் கிட்ட இத பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நம்ம இப்ப ஃபேமிலின்னு சொல்ற இடத்துல கூட நம்ம அம்மா அப்பா இல்ல எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி கிட்ட இத பேசணும் அப்படிங்கறத விட பார்ட்னர், ஹஸ்பண்ட், கூட பிறந்தவங்க, நம்மளோட குழந்தைங்களுக்கு சரியான விஷயங்களை சொல்லி கொடுக்கறோமா, ஃபர்ஸ்ட்ல இருந்தே இந்த இடத்த தொடாத, இந்த இடத்த காட்டாத, மூடிட்டு உட்காரு, இதெல்லாமே இஸ் பார்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் தானே. அந்த இடம்னாலே ஷேம், அதை பத்தி பேசணும்னாலே ஷேம், அதை பத்தி தொடாத, பார்க்காத, பேசாத, அந்த மாதிரி வளர்க்காம. சோ ஐம் சேயிங் ஃபேமிலிஸ்னா நம்ம ஓல்டர் ஜெனரேஷனை ஒரு நிமிஷம் நிறுத்தி வைக்கலாம். அங்க எல்லாராலையும் பேச முடியாது, பேச முடிஞ்சா பேசலாம் அங்க. பட் அங்க ஃபேமிலிஸ்னு பேசும்போது எனக்கு வந்து ஒரே ஒரு திங், அது இப்பதான் ஐம் டிஸ்கவரிங், யாருக்கெல்லாம் வீட்டுல ஒரு பேரண்ட்ஸோட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கோ, வயசாயிட்டு இருக்கிற பேரண்ட்ஸ் இருக்காங்க, இன்னைக்கு வந்து அது ஒரு பேரண்ட்ஸ் விட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருக்கோ, அவங்களோட லைஃப், அவங்களோட
லைஃபோட செக்ஷுவல் ஆக்டிவிட்டி பத்தி உங்களால கேட்க முடிஞ்சா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் அதுல வந்துட்டு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. You understand so much about the men in your life when you ask these questions. You understand so much about their experiences when you ask these questions. So அது இருக்கு. நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்ப பார்த்தாலும் எனக்கு இது நடந்துச்சு அது நடந்துச்சு பஸ்ல என்னால போக முடியலன்னு கேக்குறோம். பட் உங்க அம்மா கிட்ட நீங்க கேட்டிருக்கீங்களா, நீ காலேஜ் போனியா, நீ வேலைக்கு போனியா, உனக்கு பஸ்ல என்ன நடந்துச்சுன்னு? அவங்களோட ஸ்டோரிஸ் ஆஃப் வயலன்ஸ் சில வாட்டி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க ஐ திங்க் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சா வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி அட்லீஸ்ட் இசிபிஸ் பத்தி கூட இருக்கிறவங்க கிட்டயாவது ஐ திங்க் we should have the conversation. First of all, partner கிட்ட பேசுங்க கான்ட்ராசெப்ஷன் பத்தி பேசணும். நான் her stories வேற இல்லையா, so ஒவ்வொரு குடும்பத்தோட her stories. Yes, agreed. So coming to the last question again, ada oru road further when it comes to talking about one's sexual rights. The sexual rights பத்தி பேசும்போது இப்ப நம்ம ECP பத்தி நீங்க இப்ப இவ்வளவு சொல்லிட்டீங்க. செக்ஷுவல் ரைட்ஸ் பத்தியுமே வந்து கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும், வேர் த கவர்மெண்ட் ஷுட் போக் இட்ஸ் நோஸ், வேர் இட் ஷுடன்ட், அது ஒரு கேள்வி இருக்கு. பெண்கள் வந்து அவங்களுடைய செக்ஷுவல் ரைட்ஸ் எப்படி அசர்ட்டிவா இருக்கணுமா, எப்படி இருக்கணும், how should they be, and what will be the role of families in bringing out or in supporting a woman in her sexual rights? I think the beginning to all of these avenues is the conversations we are able to have and the conversations that we give space to. இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தமிழ்ல இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வச்சிருக்கேன் இல்லையா. அட்லீஸ்ட் மோஸ்ட்லி தமிழ்ல ஒரு கான்வர்சேஷன் வச்சிருக்கோம். கொஞ்சம் தமிழ்ல சரி, ஓகே, கொஞ்சம் தமிழ்ல இன்னைக்கு பேசியிருக்கோம் இல்லையா. பட் அர்ச்சனா, ஐ திங்க் திஸ் இஸ் such a great move. நிறைய தமிழ் பேசியிருக்கீங்க இன்னைக்குதான் அக்கா. வரும் சரியா, ஆனா அது ஒரு ஃப்ளோல சில வாட்டி வராது. ஆனா இன்னைக்கு கஷ்டப்பட்டு ஏதோ பேசிருக்கீங்க, நிறைய பேசிருக்கீங்க நீங்க தமிழ்ல நிறைய பேசிருக்கீங்க. அதான் சொல்றேன். சோ ஐம் சேயிங் நம்ம வந்து லோக்கல் லாங்குவேஜஸ்லயும் இந்த கான்வர்சேஷன்ஸ் வச்சுக்கணும். அந்த லோக்கல் லாங்குவேஜ்ல கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டாதான் அது வந்து அர்பன் எலிட் இங்கிலீஷ் இஷ்யூ அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் அத பிரேக் தட் ஒரு பேக். அண்ட் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நீட்ஸ் டு பி அவைலபிள் இன் எல்லா லாங்குவேஜஸ்லயும். இன்ஃபர்மேஷன் லோக்கல் லாங்குவேஜ்ல இருக்கணும், லோக்கல் ரிசோர்சஸ்ல இருக்கணும். இது அது பேர் என்ன, இன்ஸ்டாகிராம்ல இது 2-3 பேர் வந்துட்டு செக்ஷுவல் ஹெல்த் பத்தி நிறைய பேசிட்டு இருக்காங்க, சரி. பட் இன்னைக்கு வாட்ஸ்அப்ல நம்ம இத பத்தி நிறைய பேசுறோமா? ஒரு இது இருந்துச்சு இல்ல, டிக்டாக்ல இத பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோமா? ஏன்னா ஆடியன்சஸ் ஆர் டிஃபரெண்ட் இல்லையா. சோ நம்ம இன்னும் நிறைய பேரை சேர்க்கணும்னா அந்த லாங்குவேஜ்ல அந்த கல்ச்சர்ல போகணும். நம்ம அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு நம்ம போய் இது பேச வேண்டிய ஒரு திங் இருக்கு. அத பேச ஆரம்பிச்சாலே கவர்மெண்ட் கேக்கும். நம்ம பேச பேச கவர்மெண்ட் வந்துட்டு கரெக்டா எங்க அவங்க பாக்கணுமோ அங்க மாத்திரம். ஐம் சேயிங் if the government is at a place where the system does not know where to see or is poking its nose, நீங்க சொன்ன மாதிரி in unnecessary places, நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா we can point them to where they should be seen. We can point them to where the problem is. And families same thing. ஒண்ணுமே இல்ல. I mean families கிட்ட பேசி இங்க வந்து they should be more open in talking. ரெண்டுமே இந்த ஜெனரேஷனும் அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து they should know more and they should also open up and talk more to their children. ஆமா, பட் ஃபேமிலிஸ் கிட்ட மெயின்லி நம்ம தினம் எல்லாம் காலையில எழுந்தோடனே போர்டு புடிச்சிட்டு நிக்கிறோம்னு நினைக்கிறேன். நிக்கணும். மை ஆனர் இஸ் நாட் இன் மை வெஜைனா அப்படின்னு போர்டு புடிச்சிட்டு நின்னாதான். என் வீட்டுல வந்துட்டு நான் இந்த மாதிரி போர்டு புடிச்சிட்டு உண்ணாவிரதம் அப்படின்னு சொன்னா சரி சாப்பிடாத போ அப்படின்றாங்க. பட் இந்த மாதிரி ஏதாவது உங்க வீட்டுல இல்ல, எல்லா வீட்லயுமே அததான் நம்ம சொல்லுவோம். because that is how we are conditioned to think. இது வந்து கிட்டத்தட்ட 2000 வருஷமா நம்ம இதையே திங்க் பண்ண சொல்லி கண்டிஷன் பண்ணி இருக்கோம். So it doesn't change overnight இல்லையா. It will take a lot of time and a lot of effort also from us. Correct. I think so Rome was not built in a day. And madri, let us see if continuous conversations like this should go into bringing some kind of a positive change, especially when it comes to talking about sexual rights of women, I think. So an agency. Yeah, agency over a woman's body.
ஆமா. So thank you so much. I think we overshot by about 20 minutes, but then it was worth it, very very well worth it. எனக்கு என்ன நான் எழுதி வச்சிருந்தது எல்லாத்தையுமே கேட்டணும் அப்படிங்கறதுல வந்து I was very clear. ஏன்னா திருப்பி நான் அர்ச்சனாவை பிடிச்சி இன்னொரு தடவை நான் இந்த கேள்வி எல்லாம் கேட்க முடியாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் ரொம்ப எல்லா கேள்வியும் கேட்டிருந்தோம் அப்படி. So thank you so much. You were very very open as always, very bright, brilliant and cheerful and talking about your favorite subject. Of course this has become my favorite subject also now. Favorite subject sorry. Yeah, your favorite subject. See, feminist or ரெண்டு பேர் feminist உட்கார்ந்து பேசணும் அப்படினா நம்ம இத தான் பேச போறோம். We are not going to talk anything else. இல்லையா? And it's really nice to actually have someone ஒரு இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு டாபோவா இருக்கக்கூடிய விஷயம் சொசைட்டில வந்து பேசாத விஷயங்களை பத்தி இவ்ளோ ஓபன் மைண்டடா ஒரு கான்வர்சேஷன் இத பத்தி நடக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட வந்து பேசக்கூடிய ஆட்கள் ரொம்ப கம்மி. So I think we are really very lucky to have had you here. Thank you for spending your valuable time and giving us a lot of inputs which we wouldn't find it elsewhere. So யாராக இருந்தாலும் இனிமேல் வந்து ஒரு மார்னிங் ஆஃப்டர் பில் வேணும் அப்படின்னா, ஒரு ECP வேணும் அப்படின்னா they are free to contact Archana Shekhar. So at least எந்தையாவது வந்து நீங்க reach out பண்ணுங்க. You know our page, you can at least reach out to us and we'll definitely do something to help you out. ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா we'll try to help you out. So thank you so much Archana. ECP க்கு மாத்திரம் இல்ல, ECP termination வேற என்ன பிரச்சனையா இருந்தாலும் I'm saying wherever we can help we should be able to do it. Yeah, of course. ஆமா, Facebook, Twitter, Instagram, email எதுல வேணாலும் தொடர்பு கொள்ளலாம், எல்லாத்துலயுமே இருக்கேன். சோ எங்க ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணுவேன். முடிக்கும் போது நான் ஒண்ணு சொல்லணும். நேத்துக்கு நான் 2 ஃப்ரெண்ட்ஸோட காஃபி குடிச்சிட்டு இருந்தேன் ஒரு இடத்துல, எனக்கு சடனா ஒரு கால் வந்துச்சு. ஹாய் அப்படின்னு போன் எடுத்தேன். அவங்க வந்து அவங்களோட பேரை நான் யூஸ் பண்ண போறது இல்ல, ஆனா இப்போதைக்கு அவங்க பேர் வந்துட்டு அஞ்சனா அப்படின்னு வச்சுக்கோங்க. ஐம் அஞ்சனா ஸ்பீக்கிங் அப்படின்னு சொன்னாங்க. ஐ செட் அஞ்சனாவா யாரு? she said அஞ்சனா. then I said சரி அஞ்சனா யாருப்பா, யார் அஞ்சனா? then she said நான் நம்பர் சேவ் பண்ணி வைக்கல. then she said 2 மாசம் முன்னாடி உங்ககிட்ட இருந்து IPL எடுக்க வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. I said சரி ஓகே சொல்லு, அர்ஜென்ட்டா, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கேன். அப்புறம் இல்ல அர்ஜென்ட் தான் அப்படின்னாங்க. சரி என்னன்னு சொல்லு அப்படின்னா, இல்ல just now my boyfriend and I had sex. இப்ப நான் பிரெக்னன்ட் ஆயிடுவேனா இல்லையா அப்படின்னு எனக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. I said ஏன் அந்த டவுட் வந்துச்சு அப்படின்னு நான் கேட்டேன். இத நான் ஒரு பப்ளிக் ஆடியன்ஸ் கிட்ட டீடைல்டா என்னால இதை சொல்ல முடியாது, பட் அவங்க எனக்கு நிறைய டீடைல்ஸ் கொடுத்தாங்க. அந்த எல்லா நிறைய டீடைல்ஸ் அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நான் பிரெக்னன்ட் ஆயிடுவேனான்னு என்ன கேட்டாங்க. I said நீ பிரெக்னன்ட் ஆயிடுவியான்னு எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சு நீ பிரெக்னன்ட் ஆயிடு, ஆமா நீ பிரெக்னன்ட் ஆக வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி ஆயிட்டேன்னா கூட பரவாயில்ல, பாத்துக்கலாம், கவலைப்படாத, இப்ப டென்ஷன் ஆகாத, நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கேன், காஃபி குடிச்சிட்டு இருக்கேன், நீயும் அதுவே பண்ணி, இப்ப டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொன்னேன். ஒரே ஒரு நிமிஷம் நான் லவுட் ஸ்பீக்கர்ல போடுறேன், இது திருப்பி சொல்றீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. ஏன்னா பாய் ஃப்ரெண்டும் இது கேட்கணும்னு, பிரெக்னன்ட் ஆக மாட்டேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு. சோ நேத்துக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸோட காஃபி குடிச்சிட்டு இருந்த இடத்துல இருந்து இந்த பொண்ணு கால் பண்ணிட்டு இந்த அஷூரன்ஸ் வாங்கிட்டு போன் வச்சிடுச்சு. நீ என்ன, உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நான் பாத்துக்கிறேன், இப்ப என்ன காஃபி குடிக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு. So I'm saying இது வந்து I've also picked up so many people and I'm glad that people are எல்லாரும் பேச முடியுமா, அட்லீஸ்ட் இங்க ஒரு ஓபன் பண்ணி என் நம்பர் வச்சிருக்குல்ல இந்த பொண்ணு 2 months கழிச்சு ஏதோ இதுக்காக கால் பண்ணிச்சுனாலும் she called me and I'm saying I'm happy to be that person that somebody is reaching out to when they're just feeling anxious about something like this. So yes, I just wanted to say that story and end it. So nice. Thank you so much for giving me the space and talking and allowing me to என்ன பாட்டு பேச விட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன பாட்டுக்கு இல்ல, நானுமே இங்க நான் பாட்டுக்கு தான் பேசிட்டு இருக்கேன். So I think this is a very wonderful session Archana. I think we should be doing more on this. இந்த சப்ஜெக்ட் இல்லாம இன்னும் நிறைய சப்ஜெக்ட்ஸ் கூட I really wanted to talk with you, especially when it came to menstrual cups. Maybe I'll come back to you on menstrual cups. We should be doing a section on menstrual cups. நான் உங்களுக்கு எக்ஸ்பர்ட் சஜஸ்ட் பண்றேன். அதே மாதிரி செக்ஸ் ஒர்க்கர் ரைட்ஸ்க்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பர்ட் சஜஸ்ட், we should be talking about sex worker rights. அதுக்கு வந்துட்டு I will suggest the right people. menstrual cups I will suggest the right people. இப்ப என்ன சுத்தி நிறைய girls in their late 20s are on the arranged marriage market. அத பத்தி பேசணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் ஒரு 4 நாள் அத பத்தி நான் பேசுவேன். arranged marriage in the particular Tamil Nadu Chennai city context.
அத பத்தி பேசணும்னா நான் 4 நாள் I பேசுவேன். will pick that topic and we'll do that also. Done. சரி. பேசலாம், கண்டிப்பா பேசலாம். We'll do it on some other occasion. So Done. thank சரி. you so Thank you much. அக்கா. Thank you so much மா. Thank அனைவருக்கும் you. நன்றி. நன்றி. Thank you. வணக்கம். Thank you. Bye.